அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவும் போல் ஒரு ஜாதகத்தை போட்டு நான் விளக்குறேங்க. அது எந்த ஜாதகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போர்டில் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த ஜாதகம் தான். இந்த ஜாதகரோட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ டைம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஜாதகம் வந்து ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டு யூஎஸ்ஏலேருந்து, அதாவது அமெரிக்காவிலேருந்து இந்த ஜாதகம் வந்தது. இந்த ஜாதகரோட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, டைம் எப்படி இருக்குது, அதே மாதிரி எனக்கு வந்து பொதுவான பலன்களும் சொல்லணும், அதே சமயத்தில் இப்போ டைம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறாரு. சரி, எப்பயுமே வந்து ஒரு ஜாதகத்தை நம்ம வந்து பார்க்குறப்ப இந்த அடிப்படையான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வந்துடணும். மெயினாக நான் இதை சொல்கிறது யாருக்கு, இந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு மெயினாக நான் சொல்கிறேன். அப்படி இருக்கிற பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, இதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, அதை பார்த்துட்டு 5, 9க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க, 4, 7, 10க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க, 6, 8, 12 அதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, ஸோ இதை நம்ம பார்க்கணும். அதாவது திரிகோணாதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, திரிகோண ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்கிறாங்க, கேந்திராதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, கேந்திர ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க, மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6, 8, 12 அதிபதிகள் எங்கே உட்காந்துருக்குறாங்க, அவங்க வந்து எந்த ஸ்தானத்தில் உட்காந்துருக்குறாங்க, அந்த ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க, ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். அடுத்தது சூரியன், சந்திரன், குரு, சுக்கிரன் இவங்களோட நிலை என்னன்றதை பார்க்கணும். முக்கியமாக ஜோதிடத்தை வந்து பார்த்திங்கனாக்கா ஒளியாக தான் நம்ம புரிஞ்சிக்கணும். அப்போ சந்திரனையும் பார்த்திங்கனாக்கா நம்ம ஒளியாக தான் புரிஞ்சுக்கணும், மற்ற கிரகத்தையும் ஒளி தத்துவத்தோட ஒளித்தன்மையோடு நம்ம வந்து புரிஞ்சிக்கணும். அப்படி இருக்கிறப்ப சந்திரன் வந்து ஒளி பொருந்திய சந்திரனா, ஒளி இல்லாத சந்திரனா, தேய்பிறை சந்திரனா, வளர்பிறை சந்திரனா, பௌர்ணமி சந்திரனா, இது என்ன கண்டிஷனில் அவங்க இருக்கிறாங்க அப்படின்றத அதையும் நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது ஸ்தான பலம், திக்பலம், திருக்பலம், ஸோ இது நம்ம பார்க்கணும். அடுத்தது யோகங்கள், தோஷங்கள், இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கணும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அந்த தத்துவங்கள்லாம் இருக்குது பாருங்கள். இந்த தத்துவங்கள், அதாவது ஒற்றை ராசியா, இரட்டை ராசியா, அதே மாதிரி ஆண் பெண், ஆண் ராசியா, பெண் ராசியா, இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு நினப்பு வந்துடணும். அப்போ ஆண் பெண், ஆண் பெண், ஆண் பெண், ஆண் பெண், ஆண் பெண், ஆண் பெண், இது உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும், ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது ஒற்றை இரட்டை, ஒற்றை இரட்டை, ஒற்றை இரட்டை, ஒற்றை இரட்டை, ஒற்றை இரட்டை, ஒற்றை இரட்டை, ஸோ இது நினப்பில் வந்துடணும். அடுத்தது சரம், ஸ்திரம், உபயம், சரம், ஸ்திரம், உபயம், சரம், ஸ்திரம், உபயம், சரம், ஸ்திரம், உபயம், சரராசியா, ஸ்திரராசியா, உபயராசியா, இது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அந்த திசைகள் கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு, இது என்னன்றது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது நெருப்பு, நிலம், காற்று, நீர், நெருப்பு, நிலம், காற்று, நீர், நெருப்பு, நிலம், காற்று, நீர், ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி உடல் பாகங்கள் அது எது எது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல் பார்த்திங்கனாக்கா ராசிகளும் அவற்றின் நட்சத்திரங்களும், கிரகங்களும் அவற்றின் நட்சத்திரங்களும், இதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது ஒவ்வொரு ராசிலையும் எந்தெந்த நட்சத்திரம், ஒவ்வொரு ராசிலையும் 3 நட்சத்திரம் வரும், இது வரும் இல்லைங்களா, ஒவ்வொரு ராசிலையும் 3 நட்சத்திரம் வரும். அப்போ அந்த 3 நட்சத்திரத்தோட பாதம் ஒவ்வொரு ராசிலையும் 9 பாதம் வரும் இல்லைங்களா, அது எந்தெந்த ராசியில் எந்தெந்த பாதம், உடைப்பட்ட நட்சத்திரம் எது, உடைப்படாத நட்சத்திரம், அதாவது முழு நட்சத்திரம் எது அப்படின்றது ஞாபகம் வந்துடணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள். இந்த அடிப்படையான விஷயத்தில் எந்த நேரத்தில் தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட இதெல்லாம் தெரியணும். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த அடிப்படையான விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும். விதிகள் நிறைய இருக்குது, விதிகளும் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது விதி விலக்குகள், விதிகளும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு விதி விலக்குகள் நிறைய இருக்குது, ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்கள் உங்களுக்கு எப்பயுமே ஞாபகத்தில் இருக்கணும். முக்கியமாக இதை நான் சொல்கிறது அந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு எந்த ஒரு ஜாதகத்தையும் பார்க்குறப்ப லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு அப்படி பார்க்கணும். இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா லக்னம் அப்போ லக்னம் அப்படின்னாவே உங்களுக்கு கன்னி லக்னம். இந்த ஜாதகத்தில் லக்னம் வந்து கன்னி லக்னம், லக்ன புள்ளி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 7 டிகிரியில் இருக்குது. அப்போ 7 டிகிரியில் இருக்குது அப்படின்னாவே உங்களுக்கு லக்ன சந்திலலாம் இல்லை, கரெக்டாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகத்தில் லக்னம் வந்து கன்னி லக்னம்.
அந்த லக்னம் சுபத்துவமாக இருக்குதா பாபத்துவமாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த லக்னத்தை சுபருங்க யாராவது பார்க்குறாங்களா, இல்லை சுபகிரகங்கள் பாபகிரகங்கள் ஏதாவது லக்னத்தில் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்களுக்கு லக்னத்தில் எந்த கிரகமும் இல்லை. ஆனால் சுபகிரகங்கள் பாபகிரகங்கள் யாராவது தொடர்பு கொள்கிறாங்களா அப்படின்னா, யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எந்த கிரகமும் பார்க்குற மாதிரி எனக்கு தெரியல. பாருங்கள், சனி பார்வையும் இல்லை, சுக்கிரன் பார்வையும் இல்லை, குரு பார்வையும் இல்லை, செவ்வாய் பார்வையும் இல்லை, சூரியன் புதன் சந்திரன் இவங்களோட பார்வையும் அங்கே இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அங்கே எந்த பார்வையும் இல்லை. அப்போ லக்னம் பார்த்தீங்கன்னாக்கா இயல்பாக இருக்குது. லக்னம் வந்து இயல்பாக இருக்குது. அப்போ லக்னாதிபதி அவர் என்ன இதில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்களுக்கு லக்னாதிபதி யார்? புதன். இந்த வீட்டு அதிபதி புதன். அப்போ லக்னாதிபதி எங்கே உட்காந்துருக்கிறாரு? அவர் 4ஆம் வீட்டில். புதன் வந்து 4ஆம் வீட்டில், குருவோட வீட்டில், தனுசு ராசியில் உட்காந்துருக்கிறாரு. அந்த குரு என்ன ஆகிட்டாரு? அவர் பார்த்தீங்கன்னாக்கா லாபஸ்தானத்தில் அவர் உச்சமாயிருக்கிறாரு, கடகத்தில் உச்சமாயிருக்கிறாரு. அவரு கூட பார்த்தீங்கன்னா கேது வந்து உட்காந்துருக்கிறாரு. அந்த குரு 17 டிகிரியில் உச்சமாகி வக்கரமாயிருக்கிறாரு. அவரு கூட பார்த்தீங்கன்னாக்கா கேது வந்து 4 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. இது புரிஞ்சுங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா லக்னம் என்ன கண்டிஷனில் இருக்குது, லக்னாதிபதி என்னதில் இருக்கிறாரு? லக்னாதிபதி சூரியன் கூட உட்காந்துருக்கிறாரு. சூரியன் வந்து 26 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. புதன் வந்து 3 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ சூரியனுக்கும் புதனுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இணையவே கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டிகிரியில் இருக்குது? எத்தனை டிகிரி? செவ்வாய் வந்து 4 டிகிரியில் இருக்கிறாரு. புதன் வந்து 3 டிகிரியில் இருக்காரு. அப்போ செவ்வாய் பார்வை 8ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா புதனை பார்க்குறாரு. அங்கே சூரியனுக்கு அவ்வளோ பார்வை இல்லை, ஆனால் அங்கே புதனை வந்து பார்க்குறாரு. அப்போ புதனை பார்த்தாலும் செவ்வாயோட பார்வை அங்கே கெடு பார்வை கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் இருக்கிறது சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறாரு. அப்போ சுக்கிரனோட வீடுன்றது என்னது? அது இயற்கை சுபரோட வீடு. அப்போ செவ்வாய் அங்கேருந்து பார்க்குறாரு அப்படின்றப்ப அங்கே செவ்வாயோட பார்வை சுப பார்வை தான். அங்கே வந்து கெடு பார்வை கிடையாது, சுபத்துவமான பார்வை. அதே மாதிரி சனி பகவான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுக்கிரன் இணைவு இருக்குது. ஆனால் சுக்கிரனுக்கும் சனிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 10 டிகிரி வித்தியாசம் இருக்குது. குரு பார்வை 17, குரு வந்து 17 டிகிரியில் இருக்கிறாரு. அவரோட பார்வை பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரனுக்கு இருக்குது. ஆனால் சனிக்கும் ராகுக்கும் பெரிய அளவு இல்லை, ஆனாலும் குறைந்த அளவு சுபத்துவம். இது புரிஞ்சுங்க. ஆனால் சனி இங்கே வந்து என்ன கண்டிஷனில் இருக்கிறாரு அதையும் நான் இப்போயே சொல்லிடுறேன். அப்போ சனி வந்து என்ன கண்டிஷனில் இருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு சனி வந்து வர்க்கோத்தமம் ஆயிருக்கிறாரு. நவாம்சத்துலேயும் ராசி கட்டத்துலேயும் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் வர்க்கோத்தமம் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம். வர்க்கோத்தமம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆட்சிக்கு நிகரான அமைப்பில் இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ ஆட்சி அப்படின்னாவே உங்களுக்கு ஏற்கனவே சனி இங்கே ஆட்சி ப்ளஸ் வர்க்கோத்தமம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 2 ஆட்சி, டபுள் ஆட்சி. அப்போ டபுள் ஆட்சி, அப்போ ஆட்சி ப்ளஸ் ஆட்சி ஈக்குவல் டு உச்சம். அப்போ உச்சத்துக்கு நிகரான அமைப்பில் சனி இருக்கிறாரு. இருந்தாலும் அங்கே நோ யூஸ், பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அங்கே ராகு வந்து சனியை அப்சர்வ் பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணிட்டாரு? கிரகணப்படுத்தியிருக்கிறாரு. அப்போ கிரகணப்படுத்தியிருக்கிறாரு அப்படின்றப்ப உங்களுக்கு ராகுக்கும் சனிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 1 டிகிரி வித்தியாசம். அப்போ 1 டிகிரி வித்தியாசன்றப்ப ராகு கிட்ட முழுக்க சனியோட பவரை ஃபுல்லாக ராகு கிட்ட கொடுத்துட்டாரு. அப்போ சனியோட வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ராகு தான் செஞ்சாகணும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுக்கிரனுக்கும் ராகுக்கும் வித்தியாசம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 9 டிகிரி வித்தியாசம் இருக்குது. அப்போ 13 டிகிரிக்குள்ளே வந்தால் இணைவுன்னு அர்த்தம். பிணைவு அப்படின்னாக்கா உங்களுக்கு 8 டிகிரிக்குள்ளே இருக்கணும். அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 6 டிகிரிக்குள்ளே வந்துருச்சுனாக்கா நல்லா க்ளோஸ் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். 5 டிகிரிக்குள்ளே வந்து இன்னும் க்ளோஸ் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ இங்கே 9 டிகிரி அப்படின்றப்ப அங்கே டச் ஆகிருக்கிறாங்க. அப்போ சுக்கிரனை வந்து ராகு அப்சர்வ் பண்ணியிருக்கிறாரு, குறைந்த அளவு அப்சர்வ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகே, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ராகு வந்து பியூராக இல்லை, சனியும் பார்த்தீங்கன்னாக்கா பியூராக இல்லை. அதே போல் இங்கே குருவும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே உச்சமாகி வக்கரமாயிருக்கிறாரு. அப்போ உச்சமாகி வக்கரமாயிருக்கிறாரு அப்படின்னாவே அவர் நீச்சத்துக்கு உண்டான பலனை தான் செய்வார். ஆனால் குரு பார்வை பார்த்தீங்கன்னாக்கா எந்த விதத்திலும் பாதிப்பு இருக்காது. குருவோட பலன் தான் மாறும் ஒழிய குரு பார்வையில் எந்த மாற்றமும் கிடையாது. குரு பார்வை தான், இதில் புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லக்னம் பார்த்தாச்சு, லக்னாதிபதி பார்த்தாச்சு. 5, 9க்கு உடையவங்கள பார்க்கணும். இப்போ 5க்கு உடைய சனி பகவான், 5க்கு உடைய சனி பகவான் அங்கேயே உட்காந்துருக்கிறாரு. 5க்கு உடைய சனி பகவான் அங்கேயே உட்காந்துருக்கிறாரு. அவர் அதான் இப்போ நான் சொன்னேன், ஆட்சியாக இருக்கிறாரு ப்ளஸ் வர்க்கோத்தமமாக இருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உச்சத்துக்கு நிகரான அமைப்பில் இருந்தாலும் ராகு வந்து அங்கே அப்சர்வ் பண்ணிட்டாரு. அப்போ ராகு முழுக்க சனியோட வேலையை ஃபுல்லாக ராகு தான் பண்ணி ஆகணும். சுக்கிரனோட வேலையும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ராகு தான் பண்ணணும். அப்போ முழுசாக வந்து சுக்கிரனை வந்து கிரகணப்படுத்தலை,
ஆனாலும் டச் ஆகிருக்கிறாரு. ஆனால் சனி வந்து முழுக்க முழுக்க அப்சர்வ் பண்ணிட்டாரு, கிரகணப்படுத்திட்டாரு. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இங்கே குரு பார்வை இருக்குது. ஆனால் குரு பார்வை இருந்தாலும் உச்சமாகி தான் பார்க்குறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்வையில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் டிகிரி பார்த்தீங்கன்னாக்கா 17 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ 17 டிகிரி அப்படின்றப்ப அவர் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 17 டிகிரின்றப்ப இங்கே வருது, இங்கே இது 0 டிகிரி, 17 இது சென்டர் வந்து 15. அப்போ 17 டிகிரின்றப்ப இங்கே வச்சுங்க, இங்கேருந்து அவர் சென்டரை தான் பார்க்குறாரு. சென்டரை பார்க்குறப்ப உங்களுக்கு சனி வந்து எங்கே இருக்கிறாரு, சனி ராகும் பார்த்தீங்கன்னாக்கா 3 டிகிரி, இந்த கோட்டிலேருந்து இங்கே 3 டிகிரி இங்கே இருக்கிறாங்க, பக்கத்தில் இருக்கிறாங்க. அப்போ இங்கே வந்து 17 டிகிரி அப்படின்றப்ப குருவோட பார்வை இங்கே சென்டரில் இங்கே படுதுன்னு வைங்க. இங்கே சென்டரில் பட்டாக்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் ஒரு 10 டிகிரி, இந்த பக்கம் ஒரு 10 டிகிரி எடுத்துங்க. அப்போ இந்த பக்கம் ஒரு 10 டிகிரி, இந்த பக்கம் ஒரு 10 டிகிரினாக்கா ஒரு குறைந்த அளவு சுபத்துவம் தான் இருக்குது. அப்போ இங்கே சனியையும் ராகுவையும் குரு பார்வை வந்து இருக்குது, ஆனால் குறைந்த அளவு சுபத்துவப்படுத்துது. குருவோட பார்வை குறைந்த அளவு தான் இருக்குது. யாருக்கு? சனிக்கு ராகுக்கு இருக்குது. ஆனால் சுக்கிரனுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா சுக்கிரனோட டிகிரி பார்த்தீங்கன்னா 13 டிகிரி. அப்போ அவரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சென்டரில் இருக்கிறாரு, சென்டருக்கு பக்கத்தில் இருக்கிறாரு. குருவோட பார்வையும் பார்த்தீங்கன்னா சென்டருக்கு பக்கத்தில் இருக்குது. அப்போ சுக்கிரனுக்கும் குருவுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எவ்வளோ டிகிரி வித்தியாசம்? 4 டிகிரி தான் வித்தியாசம். அப்போ வந்து சுக்கிரனை வந்து சுபத்துவப்படுத்துறாரு, ஆனால் சனியோ ராகியும் வந்து குறைந்த அளவு சுபத்துவப்படுத்துறாரு. இதை புரிஞ்சுங்க. அப்போ 5க்கு உடையவர் என்ன கண்டிஷனில் இருக்கிறாரு அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சிச்சு. அடுத்து 9க்கு உடைய சுக்கிரனும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் 5ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ 9க்கு உடையவர் யார்? அவர் பாக்கியாதிபதி. அவர் இந்த பாக்கியாதிபதி இங்கே உட்காந்துருக்கிறாரு. அப்போ 5க்கு உடையவர் பூர்வ புண்ணியாதிபதி. பூர்வ புண்ணியாதிபதி வந்து யார்? சனி பகவான் வந்து அவர் ஆட்சியாக இருக்கிறார். அவர் என்ன கண்டிஷனில் இருக்காருன்றது இப்போ இவ்வளோ நேரம் நான் சொன்னேன். ஓகே, அதை புரிஞ்சுங்க. அடுத்தது வேறு யாரை பார்க்கணும்? அப்போ அந்த பாக்கிய ஸ்தானத்தில் செவ்வாய் உட்காந்துருக்கிறாரு. செவ்வாய் உட்காந்து அவர் செவ்வாயோட பார்வை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே புதனை பார்க்குறாரு, தனுசு வீட்டை பார்க்குறாரு. அதை புரிஞ்சுங்க. சனி ராகவும் இங்கே வந்து இருந்தாலும் சனியோட பார்வை சுபத்துவ பார்வை தான், ஒன்றும் பெரிய கெடு பார்வை இல்லை. ஆனால் சனி பார்வை பாருங்கள் இங்கே இருக்குது, கேதுக்கு இருக்குது. சனி பார்வை கேதுக்கு இருக்குது. ஏன்னா சனியோட பார்வை வந்து 3 டிகிரி, கேது வந்து 4 டிகிரி. இதை புரிஞ்சுங்க. சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4, 7, 10 பார்க்கணும். அப்போ 4க்கு உடைய குரு பகவான் வந்து அவர் உச்சமாயிட்டார். 7க்கு உடையவரும் அவர் தான். 10க்கு உடையவர் பார்த்தீங்கன்னாக்கா புதன், அவர் வந்து 4ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. 4ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அது யார் வீடு? குருவோட வீடு, தனுசு வீடு உட்காந்துருக்கிறாரு. அந்த வீட்டு அதிபதி குரு உச்சமாயிட்டாரு. கூட வந்து சூரியன், அவர் ஃப்ரெண்டு, புதனோட ஃப்ரெண்டு வந்து சூரியன், அவர் கூடயே உட்காந்துருக்கிறாரு. உட்காந்துருந்தாலும் சூரியன் வந்து 26 டிகிரி, புதன் வந்து 3 டிகிரி. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுங்க. ஓகே, அப்போ 4, 7, 10 பார்த்தாச்சு. அடுத்தது 6, 8, 12 அதிபதிகள் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். அப்போ 6ஆம் இடத்த அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா 5ல் இருக்கிறாரு. அடுத்து 8ஆம் வீட்டு அதிபதி 9ல் இருக்கிறாரு. 12ஆம் அதிபதி இங்கே 4ல் இருக்கிறாரு. இதை புரிஞ்சுங்க. பொதுவாக வந்து மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6, 8, 12 அதிபதிகள் எந்த வீட்டில் உட்காந்துருக்கிறாங்களோ, எந்த பாவகத்தில் உட்காந்துருக்கிறாங்களோ அந்த பாவகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சிக்கல் வரும். அந்த பாவகம் நலியும் நசியும். இதை வந்து பொதுவாக புரிஞ்சுங்க. மற்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துப்போம். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4, 7, 10 பார்த்தாச்சு. அடுத்தது சூரியன் சந்திரன். சூரியன் வந்து இவர் என்ன கண்டிஷனில் இருக்கிறாரு? அவர் நிஷ்பலமாக இருக்கிறாரு. இங்கே 10ஆம் வீட்டில் சூரியன் தான் திக்பலம், அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா நிஷ்பலம். அப்போ சூரியன் வந்து அங்கே வலு இழக்கிறாரு. சூரியன் வந்து வலுவாக இல்லை, வலு இழக்கிறாரு. அங்கே புதன் வந்து 4ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. ஓகே, இது புரிஞ்சுங்க. அடுத்தது உங்களுக்கு 6ஆம் அதிபதி இங்கே உட்காந்துருக்கிறது, 8ஆம் அதிபதி நான் சொல்லிட்டேன். அடுத்தது 12ஆம் அதிபதி சொல்லியாச்சு. இப்போ நம்ம சூரியன் சொல்லியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன். சந்திரன் வந்து உங்களுக்கு என்ன கண்டிஷனில் இருக்கிறாரு? சந்திரன் அவர் பார்த்தீங்கன்னாக்கா 29 டிகிரியில் இருக்கிறார். 29 டிகிரினா பக்கத்து வீட்டுக்கு போன மாதிரி கணக்கு. 29 டிகிரினா கிட்டத்தட்ட அந்த கோட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டார். புள்ளி வச்சுருக்கேன் பாருங்கள், அங்கே கோட்டுக்கு பக்கத்தில் வந்திருக்கிறாரு. அப்போ கோட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டாவே உங்களுக்கு செவ்வாய் பார்வை அங்கே சந்திரனுக்கு இருக்குது. செவ்வாய் பார்வை சந்திரனுக்கு இருக்குது, ஆனால் கெடு பார்வை கிடையாது. செவ்வாயோட பார்வை சந்திரனுக்கு இருக்குது, ஆனால் கெடு பார்வை கிடையாது. செவ்வாயோட பார்வை கெடு பார்வை இல்லை. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சந்திர மங்கள யோகம் அப்படின்றது ஒன்று உருவாகுது. என்ன காரணம் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு 29 டிகிரி. அப்போ செவ்வாய்க்கும் இதுக்கும் எவ்வளோ டிகிரி வித்தியாசம் இருக்குது? இங்கே ஒரு டிகிரி, இங்கே ஒரு 4 டிகிரி. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 5 டிகிரி தான் வித்தியாசம் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 6 டிகிரிக்குள்ளே பார்வை இருந்துச்சு, 5 டிகிரிக்குள்ளே பார்வை இருந்துச்சுனாக்கா அங்கே நல்ல விதமாக அங்கே சுபத்துவமாக இருக்குது.
அப்படின்ற மாதிரி அர்த்தம். பட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இங்கே சந்திரனுக்கு ஒளி இல்லை. சந்திரனுக்கு ஒளி இல்லை. நம்ம சந்திரமங்கல யோகம் உருவானாலும் அங்கே ஒளி இருக்கணும் இல்லைங்களா? ஒளி தானே, நம்ம ஜோதிடமே ஒளி தானே. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இங்கே வந்து 29 டிகிரினாக்கா இங்கே வந்த மாதிரி கணக்கு. அப்போ இந்த வீட்டில் சந்திரன் வந்து நீச்சம் அப்படின்றப்ப உங்களுக்கு இந்த வீட்டு அதிபதி அவர் வீட்டை அவர் பார்க்குறாரு. இங்கே சந்திரன் வந்து இங்கே இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சந்திரன் இங்கே இருக்கிற மாதிரி இருந்தாலும் குரு பார்வையும் இருக்குது. குரு பார்வை இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சந்திரனோட இது பார்த்துங்க. ஆனால் குரு பார்வை இருக்குன்னா குரு பார்வை மேலே படலை, சந்திரன் மேலே அதிகம் படலை. ஏன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், எல்லாத்துக்கும் டிகிரி தான். பாருங்கள், இங்கே குரு வந்து 17 டிகிரியில் இருக்கிறாரு, சந்திரன் வந்து 4ஆம் வீட்டில் 29 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ இங்கே சந்திரனுக்கு குருவோட பார்வை பெருசாக இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இதை புரிஞ்சுங்க. அதே மாதிரி செவ்வாயோட பார்வை சந்திரனுக்கு இருக்குது. அங்கே சந்திரமங்கல யோகம் எல்லாம் சொன்னாலும் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா கலப்பு பலனாக தான் வரும். அதை நான் போக போக உங்களுக்கே புரியும். ஓகேவா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சூரியன், சந்திரன், குரு, சுக்கிரன். குரு என்ன கண்டிஷனில் இருக்காருன்றது உங்களுக்கு தெரியும், சுக்கிரன் என்ன கண்டிஷனில் இருக்கான்றது தெரியும். ஓகே, அப்போ பார்த்துங்க. அப்போ குரு சுக்கிரன் பார்த்தாச்சு. அடுத்தது திக்பலம், ஸ்தானபலம், திருக்பலம் இது பார்க்கணும். அப்போ திக்பலம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லக்னத்தில் வந்து யார் இருந்தால் திக்பலம்? குருவும் புதனும் இருந்தால் திக்பலம், அங்கே இல்லை. அதே மாதிரி 4ல் வந்து சந்திரனும் சுக்கிரனும் இருந்தால் திக்பலம், அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா இல்லை. 7ஆம் வீட்டில் சனி இருந்தால் திக்பலம், இங்கேயும் இல்லை. அடுத்தது 10ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் இருந்தால் திக்பலம். ஆனால் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே நிஷ்பலமாக இருக்கிறாரு. ஆனால் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே திக்பலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறாரு. பக்கத்தில் இருந்தாலும் டிகிரி பார்த்தீங்கன்னா 4 டிகிரியில் இருக்கிறாரு. எல்லாம் டிகிரி நான் சொல்கிறது என்ன காரணம்னா அதெல்லாம் பலன் எடுக்கிறதுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும். மெயினாக சில சொல்கிறது வந்து இந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு. அடுத்தது திக்பலம் சொல்லியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா திருக்பலம், பார்வை பலம் தான் உங்களுக்கு குருவோட பார்வை பாருங்கள். முதல் வந்து சனியோட பார்வை பார்ப்போம். சனி பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இங்கே பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக வந்து கடகத்தை பார்க்குறாரு. 10ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா துலாத்தை பார்க்குறாரு. அடுத்தது உங்களுக்கு செவ்வாயோட பார்வை 1, 2, 3 சிம்மத்தை பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. விருச்சிக வீட்டை பார்க்குறாரு. 8ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா தனுசை பார்க்குறாரு. செவ்வாயோட நிலை இது. அதே மாதிரி உங்களுக்கு குருவோட பார்வை விருச்சிகத்தை பார்க்குறாரு 5ஆம் பார்வையாக. 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்குறாரு. அடுத்தது 9ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. மீனத்தை பார்க்குறாரு. உச்சமாயி வக்ரமாயி பார்க்குறாரு. பார்வையில் எந்த மாற்றமும் கிடையாது. அவர் வக்ரமானாலும் சரி, நீச்சமானாலும் சரி, நீச்சம் மட்டும் ஆயிருந்தாருன்னா பார்வை பலம் பார்த்தீங்கன்னா ஒரு 30%, 25 to 30% இருக்கும். ஆனால் இங்கே குரு வந்து உச்சமாகி அப்புறம் வக்ரமாயிருக்கா அப்படின்னா அது நீச்சத்துக்கு உண்டான அமைப்பு. ஆனால் நீச்சமானாலும் பலனில் தான் அது வந்து மாறுபடும் ஒழிய, இயல்புக்கு மாறான தன்மையில் தான் அது வந்து வேலை செய்யும் ஒழிய பார்வையில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ குரு வந்து பார்வையில் எந்த மாற்றமும் கிடையாது. பலனில் தான் இயல்புக்கு மாறான தன்மையில் பலன் இருக்கும் ஒழிய மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து என்னது பார்வையில் எந்த மாற்றமும் இருக்காது. அதை புரிஞ்சுங்க. ஆனால் நீச்சம் ஆயிடுச்சுனாக்கா அங்கே பார்வையோட பலம் வந்து குறையும், நீச்சம் மட்டும் ஆயிருந்தா. அப்போ இங்கே உச்சமாயி வக்ரம்ன்றப்ப அது நீச்சத்துக்கு உண்டான அமைப்பு தானே ஒழியா முழுசாக அங்கே நீச்சம் ஆயிடுறது கிடையாது. அதையும் மனசில் வச்சுங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதை நம்ம பார்த்தாச்சு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்னென்ன பார்த்துருக்கோம்? சூரியன், சந்திரன், குரு, சுக்கிரன் இதெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்தது வந்து இந்த பார்வை பலத்தில் வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு பார்வை 1, 2, 3, 4, 5 இங்கே விருச்சிகத்தை பார்க்குறாரு. 7ஆம் பார்வையை பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மகரத்தை பார்க்குறாரு. 9ஆம் பார்வை அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. அப்போ இதை புரிஞ்சுங்க. அதே மாதிரி உங்களுக்கு மற்ற அந்த பொது பார்வை இப்போ வந்து சனி பார்வை சொல்லியாச்சு, செவ்வாய் பார்வை சொல்லியாச்சு, குரு பார்வை சொல்லியாச்சு. அடுத்து சந்திரன் வந்து இங்கே பார்க்குறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து இங்கே பார்க்குறாரு. பொது பார்வையும் பார்க்குறாரு, சிறப்பு பார்வையும் பார்க்குறாரு. அடுத்து சனி சிறப்பு பார்வையும் இருக்குது, பொது பார்வையும் இருக்குது. குருக்கு சிறப்பு பார்வை இருக்குது, பொது பார்வை இருக்குது. இதை புரிஞ்சுங்க. சுக்கிரனுக்கு வந்து பொது பார்வை மட்டும்தான், 7ஆம் பார்வை மட்டும்தான் ஒரே பார்வை இங்கே பார்க்குறாரு. சூரியன் புதன் ஒரே பார்வை தான் இங்கே பார்க்குறாரு. புதன் வந்து அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. இது புரிஞ்சுங்க. அடுத்தது திருக்பலத்தை பார்த்தாச்சு. அப்போ டைரெக்டாக நம்ம இன்னும் அடிப்படையான விஷயங்கள் நிறையா இருக்குது. நம்ம வந்து பலன் இதுக்கே நம்ம வந்து டைம் ஆகிப்போச்சு. ஓகேங்களா? அதனால் வந்து
பலன் வந்து நம்ம என்னென்னலாம் வந்து சும்மா ஜென்ரலாக அவுட்லைன் மட்டும் பார்ப்போம், ரொம்ப டெப்த்துக்கெலாம் போவேன்னா சும்மா ஜென்ரலாக பார்ப்போம். ஓகே, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா லக்னம், லக்னம் வந்து கன்னி லக்னம். அந்த லக்னம் கன்னி லக்னம் அப்படின்னாவே அந்த அதிபதி புதன். அப்போ லக்னம் அப்படின்னாவே இந்த ஜாதகரை பற்றி சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் லக்னம். இந்த ஜாதகரை பற்றி சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் லக்னம். அப்போ லக்னாதிபதி, லக்னாதிபதின்றது என்னது? இந்த ஜாதகருக்கு என்னென்ன கிடைக்கக்கூடிய என்னென்னலாம் இவர் அனுபவிக்கணுமோ அதையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க லக்னாதிபதி மூலியமாக தான் அனுபவிக்கணும். அப்போ இந்த வீட்டு அதிபதி புதன், அவர் நல்லா இருக்கணும். அப்போ லக்னமும் நல்லா இருக்கணும், லக்னாதிபதியும் நல்லா இருக்கணும். அப்போ இந்த வீட்டு அதிபதி புதன் அவர் எங்கே உட்காந்துருக்கிறாரு? அவர் பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. 4ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. இப்போ 4ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு அப்படின்றப்ப உங்களுக்கு என்னது? 4ஆம் வீடுன்றது என்னது உங்களுக்கு? அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உயர்கல்வி, வீடு, வாகனம், வண்டி, மொத்தத்தில் சுகஸ்தானம், சொத்துக்கள் ஸ்தானம், இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே 4ஆம் வீட்டோட ஆதிபத்தியம். அப்போ லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு அப்படி சொல்லி பார்த்தாச்சு. அப்போ இந்த புதனை, லக்னாதிபதியை புதனை வந்து வேற யாராவது பார்க்குறாங்களான்னு பார்த்தா செவ்வாய் பார்க்குறாரு, 8ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அவரோட பார்வை நேராக வந்து புதனுக்கு படுது. ஏன்னா டிகிரி பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் 4 டிகிரி, புதன் வந்து 3 டிகிரி படுது. செவ்வாய் பார்வை புதனுக்கு இருக்கக்கூடாது, புதன் பார்வை செவ்வாய்க்கு இருக்கக்கூடாது. இருந்தாலும் செவ்வாயோட பார்வை கெடு பார்வை கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறாரு, சுபரோட இயற்கை சுபரோட வீட்டில் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப அங்கேருந்து பார்க்குற பார்வை பார்த்தீங்கன்னாக்கா கெடு பார்வை இல்லை, சுபத்துவமான பார்வை தான். அப்படி இருக்கிறப்ப கெடு பார்வை இல்லை, அதை பார்த்துங்க. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, என்ன கண்டிஷனில் இருக்கான்றதை நம்ம பார்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் கன்னி லக்னம் அப்படின்னாவே அவர் நல்ல அறிவுக்கு உண்டான கிரகம் புதன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கன்னி லக்னம்ன்றப்ப இவர் இந்த ஜாதகருக்கு நல்ல அறிவு இருக்கும், நல்ல மூளை இருக்கும், நல்ல பிரைனி. எந்த ஒரு விஷயத்தையும் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அறிவால் தான் சாதிப்பார், அறிவால் தான் சாதிப்பார். அடுத்தது இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவர் உடனே மூளை இந்த ஜாதகர் எப்பயுமே மூளை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அவங்க வந்து எப்பயுமே இந்த கன்னி லக்னத்துக்காரங்க, அதே மாதிரி வந்து மிதன லக்னத்துக்காரங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எப்பயுமே வந்து அவங்களுக்கு மூளை வந்து சுறுசுறுப்பாகவே இருக்கும், ஆக்டிவாகவே இருக்கும். நைட்டில் தூங்கிட்டு இருக்கப்போ கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அப்படி சத்தம் வந்துட்டாங்க கூட டக்குன்னு முடிச்சுக்குவாங்க. லைட்டாக ஏதாவது ஒரு சின்ன சவுண்ட் வந்துட்டால் கூட டக்குன்னு முடிச்சுக்குவாங்க. அவங்களுக்கு உடனே பார்த்தீங்கன்னா மூளை சுறுசுறுப்பாகிடும். என்ன காரணம்னா அது புதன், அந்த வீட்டு அதிபதி புதன். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா புதன் அப்படின்னாவே உங்களுக்கு தூக்கம் கம்மி. இந்த ஜாதகருக்கு நடப்பு தசா பக்தி புதன் தசை நடக்குது, அதையும் மனசில் வச்சுங்க. இப்போ லக்னாதிபதியும் புதன் தான். அப்போ லக்னாதிபதி என்ன எங்கே இருக்கிறாரு என்னன்றதை கணக்கில் வச்சுங்க. அப்போ இந்த ஜாதகரை பற்றி சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் லக்னம், அந்த லக்னாதிபதி புதன், புரிஞ்சுங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் வீட்டோட அதிபதி யார்? சுக்கிரன். அந்த 2ஆம் வீட்டோட அதிபதி சுக்கிரன் அவர் 5ஆம் வீட்டில் போய் உட்காந்துருக்கிறாரு. 2ஆம் வீட்டோட அதிபதி 5ஆம் வீட்டில் போய் உட்காந்துருக்கிறாரு. அப்படின்னா என்னது உங்களுக்கு? 5ஆம் வீட்டில் போய் உட்காந்துருக்கிறாருன்னா அவர் என்ன கண்டிஷனில் உட்காந்துருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்ப்போம். அவர் பார்த்தீங்கன்னாக்கா ராகு வந்து சுக்கிரனை அப்சர்வ் பண்ணியிருக்கிறாரு, குறைந்த அளவு அப்சர்வ் பண்ணியிருக்கிறாரு. சனி வந்து முழுசாக அப்சர்வ் பண்ணியிருக்கிறாரு. அப்போ இந்த 5ஆம் வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி, அந்த வீட்டு அதிபதி முழுக்க ராகு அப்சர்வ் பண்ணிட்டாரு. புரிஞ்சுங்க. கிரகணம் அப்சர்வ்னா என்னதுங்க? கிரகணப்படுத்தியிருக்கிறாரு. அப்போ இந்த 2ஆம் வீட்டு அதிபதி இங்கே உட்காந்துருக்கிறாரு. அப்போ 2ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் தனம், குடும்பம், வாக்கு. அந்த வீட்டில் என்ன கிரகம் உட்காந்துருக்கு? சந்திரன் உட்காந்துருக்கிறாரு, சந்திரன் உட்காந்துருக்கிறாரு. அப்போ சந்திரன் உட்காந்துருக்கிறாரு அப்படின்றப்ப உங்களுக்கு என்னது? சந்திரன்றது உங்களுக்கு மனோகாரகன். மனோகாரகன் அப்படின்றப்ப மனசை வந்து அப்பப்போ மாறிக்கிட்டு இருக்கு. எப்படி அது ஏன் அந்த மாதிரி மாறுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன் மாறி மாறி வரும் இல்லைங்களா? வளர்பிறை தேய்பிறை, வளர்பிறை தேய்பிறை, இப்படியே மாறி மாறி வரப்போ ஒளி இருக்கும், திடீர்னு ஒளி இருக்காது, ஒளி இருக்கும், ஒளி இருக்காது, ஒளி இப்படியே கலந்து வரனால மனசும் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே வரும். அந்த கிரகம் வந்து 29 டிகிரியில் அங்கே உட்காந்துருக்கிறாரு அப்படின்னா
அவர் என்ன சந்திரன் அதை நம்ம சொல்லவே இல்லையே. சூரியனை சொன்னோம், சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்கு. அது சந்திரனை சொல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், சந்திரன் வந்து என்ன சந்திரன்? இருள் சந்திரன். அவர் அமாவாசையை நோக்கி போயிட்டு இருக்கிறாரு. அமாவாசைக்கு பாருங்க, சூரியன் இங்கே இருக்கிறாரு, அப்படியே சந்திரன் அப்படியே போயிட்டு வந்து இப்படி இப்போ இங்கே வந்துட்டார். அவ்வளோதான், இந்த கட்டத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் வந்துட்டாருனாக்கா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இருள் அடைஞ்சிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அங்கே ஒளி இல்லை, அந்த சந்திரனுக்கு ஒளி இல்லை. அப்போ 29 டிகிரியில் சந்திரன் இருக்கிறான்றப்ப பக்கத்து வீட்டுக்கு வந்த மாதிரி கணக்கு. அப்படி இருக்க பக்கத்து வீட்டுன்றது என்னது? அங்கே சந்திரனுக்கு நீச்சம். அப்போ சந்திரன் வலு இழக்கிறாரு அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ இங்கே செவ்வாயோட பார்வையும் இருக்குது சந்திரனுக்கு, அதையும் பார்த்துங்க. சனியோட பார்வையும் இருக்குது. ஆனால் சனியோட பார்வை டிகிரி வைஸ் பார்க்குறப்ப சந்திரனுக்கு பெரிய பாதிப்பு இல்லை, டிகிரி வைஸ் பார்க்குறப்ப பெரிய பாதிப்பு இல்லை, அதையும் புரிஞ்சுங்க. அப்போ 2ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் தனம், குடும்பம், வாக்கு. அப்போ தனம்ன்ற விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகத்துக்கு பெரிய அளவு பாதிப்பு இருக்காது. அதுக்காக வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப சவுண்டாக இருப்பார், பொருளாதார விஷயத்தில் பண விஷயத்தில் ரொம்ப சூப்பராக இருப்பார் அப்படின்றதும் கிடையாது. அப்படின்ற மாதிரி இல்லை. என்ன காரணம்னாக்கா அங்கே தேய்பிறை சந்திரன், அங்கே ஒளி பொருந்திய சந்திரன் இல்லை. தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் ஒளி பொருந்திய சந்திரனாக இருந்துச்சுக்கா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்போ இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தேய்பிறையாக இருந்தாலும் ஒளி பொருந்தியதாக இருந்தால் பொருளாதாரத்தில் நல்ல விதமாக இருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல பொருளாதாரத்தில் இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக மொத்தம் பொருளாதார பிரச்சனை பெருசாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். ரொம்ப சூப்பராக இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். எல்லாமே இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பலன்களுமே பார்த்தீங்கன்னாக்கா போக போக உங்களுக்கே எல்லாம் கலப்பாக தான் வரும். சரி, சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி. அப்போ தனம், குடும்பம், வாக்கு. அப்போ தனம் விஷயத்தில் இந்த மாதிரி சொன்னேன். அடுத்த குடும்பம் அமைச்சிக்கிறதுலையும் பார்த்தீங்கன்னாக்கா சிக்கல்கள். என்னன்னா அங்கே ஒளி பொருந்திய சந்திரன் இல்லை. அப்படி இருக்கிறப்ப அங்கே குடும்பத்தில் சிக்கல். அங்கே இதே வந்து வளர்பிறை சந்திரனாக இருந்து ஒளி பொருந்திய சந்திரனாக இருந்தாக்கா அங்கே சிக்கல் வந்திருக்காது. ஏன்னா அது குடும்பஸ்தானம். அப்போ குடும்பஸ்தானம்ன்றத குடும்பத்தை அமைச்சிக்கிறது, குடும்பத்தில் நம்ம எப்படி இருப்போம், என்ன ஏது ஏ டு Z பார்க்குறப்ப அங்கே குடும்பத்தில் நம்ம மிங்கிள் ஆகிறதுக்கு முடியாது. அப்படியே மிங்கிள் ஆனோம்னாலும் அங்கே சரி நிறையா சிக்கல்கள் வரும். முரண்பாடான கருத்துக்கள், முரண்பாடான பேச்சு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வரும் 2ஆம் வீட்டில். என்ன காரணம்னா இந்த வீட்டு அதிபதி போய் அங்கே 5ஆம் வீட்டில் அங்கே அதிர்ஷ்டத்துக்கு உண்டான இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அங்கே போய் மாட்டிக்கிட்டார், ராகுகிட்ட போய் மாட்டிக்கிட்டாரு. என்னதான் குரு பார்வை இருந்தாலும் அங்கே சுபத்துவம் இருக்குது, அங்கே சுபத்துவம் பாவத்துவம் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. அதனால தான் ஓரளவுக்கு இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா அனுபவிப்பார். ஓகே, அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல 2ஆம் இடத்துல தனம் சொல்லியாச்சு, குடும்பம் சொல்லியாச்சு, வாக்கு, பேச்சு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சந்திரன் ஒளி பொருந்திய சந்திரன் இல்லை, இருள் சந்திரன்றதுனால இந்த ஜாதகர் பேச்சு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டேபிளாக இருக்காது. கொஞ்சம் எப்படி ஒளி பொருந்திய சந்திரன், ஒளி இல்லாத சந்திரன், இருள் சந்திரன், ஒளி, இருள் ஒளி ரெண்டும் மிக்ஸ் ஆகிப்படும். அதே மாதிரி இந்த ஜாதகருக்கு அவரோட பேச்சையும் கொஞ்சம் மாற்றி மாற்றி பேசுகிற மாதிரி இருக்கும். அதான் மாற்றி பேசுறது அப்படின்னாக்கா ஒரு விஷயத்த ஒருத்தட்ட சொல்லியிருப்பார். அவர் வந்து அன்னைக்கு தானே அந்த 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 விஷயத்த சொன்னீங்க அப்படின்னாக்கா அப்படியா நான் சொன்னேனா அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் மார்க்காகவே வரும். ஒரு தீர்க்கமாக ஒரு பேச்சு இருக்காது. கொஞ்சம் மாற்றி பேசுகிற மாதிரி, கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பட்டும் படாமல் பேசுகிற மாதிரி அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் தனம், குடும்பம், வாக்கு இந்த விஷயத்தில் கொஞ்சம் ப்ராப்ளம். அதே மாதிரி இந்த 2ஆம் இடம்ன்றது ஆரம்ப கல்வி அங்கே இருள் சந்திரன் அப்படின்றனால அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் பிரேக் ஆகிருக்கும். 2வது அந்த வீட்டு அதிபதியும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ராகு கிட்ட கொஞ்சம் மாட்டியிருக்காரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அங்கே ஆரம்ப கல்வி கொஞ்சம் பிரேக் ஆகிருக்கும். அங்கே தடங்கல்கள், ஏமாற்றங்கள், படிப்பு கொஞ்சம் சரியாக வந்திருக்காது, அதை படிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை அங்கே சரி இருந்திருக்காது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இதே வளர்பிறை சந்திரனா இருந்துச்சுன்னா அப்படியே பலன் ஆப்போசிட், புரிஞ்சுங்க. ஓகே, அடுத்தது 3ஆம் இடம் தைரிய வீரிய ஸ்தானம். அப்போ இந்த இடத்துல சந்திரன் 29 டிகிரினால இங்கே இருக்கிற மாதிரி கணக்கு. இங்கே அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு பாருங்க. செவ்வாய் வந்து 4 டிகிரின்றப்ப இங்கே பார்க்குறாரு, நான் கை வைக்கிறேன் பாருங்க, இங்கே பார்க்குறாருன்றப்ப சந்திரன் பக்கத்துலேயே இருக்கிறார். அவங்க 2 பேரும் அப்போ வந்து பார்க்குறாங்க, 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. சந்திரன் வந்து செவ்வாயை பார்க்குறாரு, செவ்வாய் வந்து சந்திரனை பார்க்குறாரு. ஆனால் சந்திரன் வந்து பார்த்தாலும் அவருக்கு ஒளி வந்து பெரிய லெவலில் இல்லை, அதையும் மனசில் வச்சுங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானம். அப்போ இந்த ஜாதகருக்கு தைரிய வீரியம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே பாருங்கள், செவ்வாய் வந்து இங்கே பார்க்குறாரு, இங்கே சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 29 டிகிரினால இங்கே இது பக்கத்தில் இருக்கிறனால அவரோட பார்வை எங்கே இருக்குன்றப்ப உங்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்றப்ப அங்கே தைரியமும் இருக்கும்,
அங்கே பயமும் இருக்கும். இதே வந்து சந்திரன் வந்து ஒளி பொருந்திய சந்திரனாக இருந்தால் அங்கே பயம் இருக்காது. இங்கே இருள் சந்திரனாக இருக்கிறதுனால என்ன நடக்கும் என்ன இது அப்பப்போ உடல் ரீதியாக மொத்தத்தில் ஆயுளை பற்றிய ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு ஏதாவது பண்ணுமா, அது பண்ணுமா, இது பண்ணுவோம், பயமும் இருக்கும். அதே சமயத்தில் அந்த கேரிங்காகவும் இருக்காது. உடம்பை வந்து பார்த்துக்கவும் மாட்டாங்க சரியா. ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா கலப்பு பலனாக தான் எல்லா பலனுமே இருக்கும். எல்லா வீட்டோட ஆதிபத்தியமும் பார்த்திங்கனாக்கா இவருக்கு பலன் வந்து அப்படி தான் கலப்பாக தான் வரும். அதையும் வந்து நீங்கள் போக போக புரிஞ்சுக்குவீங்க. அப்போ இந்த இடத்துல பயமும் இருக்கும், தைரியமும் இருக்கும். சனி பார்வை இங்கே இருக்குது, சந்திரனுக்கு இங்கே இருக்குது. அப்போ சனி பார்வை 3 டிகிரின்றப்ப இங்கே பார்க்குறாரு, 3 டிகிரின்றப்ப இங்கே பார்க்குறாரு, சனி பார்க்குறாரு. அப்போ சந்திரன் வந்து இங்கே இருக்கிறாரு. அப்போ சந்திரனுக்கு அங்கே பார்வை சனியோட பார்வை இல்லை. ஆனாலும் சந்திரன் வந்து சனி வந்து இங்கே பார்க்குறாரு மாதிரி நம்ம வந்து டிகிரி இல்லாமல் பார்த்தோம்னா பார்க்குறாருன்னு தான் சொல்லுவோம். ஆனால் டிகிரின்னு வச்சு பார்க்குறப்ப அங்கே பார்க்கவே இல்லை. சனினால் பாதிப்பு இல்லை. அப்படியே சனி பார்த்தாலும் சனியோட பார்வை சுபத்துவ பார்வை தான், கெடு பார்வை கிடையாது. குறைந்த அளவு சுபத்துவமான பார்வை. அதையும் மனசில் வச்சுங்க. எப்பயுமே எந்த ஒரு ஜாதகத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் மட்டும் கெடுக்க முடியாத இடத்துல இருந்துட்டாரு அப்படின்னாக்கா பிரச்சனையே இல்லை. கெடுக்க முடியாத இடத்துல இருந்துட்டாரு பிரச்சனை. அப்போ என்ன அர்த்தம்? கெடுக்க முடியாதுன்னா நல்லா சுபத்துவமாக இருக்கணும். ஆனால் இங்கே ராகு கிட்ட போய் மாட்டிக்கிட்டாரு. சனியோட வீட்டில் தான் இருக்கிறாரு, ஆட்சியாக இருக்கிறாரு, வர்க்கத்தமாக இருக்கிறாரு, உச்சத்துக்கு நிகரான அமைப்பில் இருந்தால் ராகு கிட்ட மாட்டிக்கிறார். அப்போ சனியோட வேலையெல்லாம் ராகு தான் கொடுத்தாகணும். சனியோட பலன் எல்லாம் ராகு தான் கொடுத்தாகணும். அப்போ வந்து சனி வந்து இந்த இடத்துல சுபத்துவம் பாவத்துவம் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. குரு பார்வை, சுக்கிரன் கூட இணைவு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கலப்பு தான். இங்கேயே 5 கிரகம் வந்துருச்சு. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய இதில் இல்லை. அது பார்த்துங்க. ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடம் நம்ம சொல்லியாச்சு. அடுத்தது 3ஆம் இடத்துலையே வந்து அதான் மெயின் வந்து இந்த தைரிய வீரியத்தன்மையாக இருப்பாங்களா அப்படின்னாக்கா அங்கே கொஞ்சம் கலப்பு பலன் தான், 50-50. அதே மாதிரி புகழுக்கு உண்டான ஸ்தானம், அங்கே புகழ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பெரிய அளவில் ஒன்றும் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு சந்திரன் 29 டிகிரி எத்தனை தடவை சொன்னாலும் அதே தான். 29 டிகிரி செவ்வாய் பார்வை. செவ்வாய் வந்து அவர் வீட்டை அவர் பார்த்தா இந்த வீடு வலுவாகும், இந்த வீடு வலுப்பெறும். எப்பயுமே எந்த கிரகமாக பாவகிரகமாக இருந்தாலும் சுபகிரகமாக இருந்தாலும் சரி அவங்கவுங்க வீட்டை அவங்கவுங்க பார்த்தா அந்த பாவகம் வந்து வலுப்பெறும். ஆனால் குரு பார்வை இங்கே இருக்குது. ஆனால் குரு எத்தனை டிகிரியில் பார்க்குறாரு? 17 டிகிரியில் இருக்கிறாரு. 17 டிகிரின்றப்ப இந்த சென்டருக்கு அடுத்தது இங்கே வந்துடுறாரு. 17 டிகிரின்றப்ப இங்கே பார்வை இருக்குது. அப்போ இந்த பக்கம் ஒரு 10 டிகிரி, இந்த பக்கம் ஒரு 10 டிகிரின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு குருவோட பார்வை இந்த பக்கமும் கொஞ்சம் வரும். 17 டிகிரி கொஞ்சம் மினிமம் வரும். அப்போ அந்த இடத்துல புதனுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா லைட்டாக சுபத்துவம் வரும். அந்த குருவோட பார்வை புதனுக்கு லைட்டாக, ஏன்னா புதன் வந்து 3 டிகிரி தான். அப்போ புதனுக்கு அங்கே லைட்டாக வரனால தான் இந்த ஜாதகர் உயர்கல்வி புதன் சம்பந்தப்பட்ட படிப்பு படிச்சிருப்பாரு. 2வது இந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு புதன் உட்காந்துருக்க வீடு பார்த்தீங்கன்னாக்கா அது குருவோட வீடு. அப்போ 17 டிகிரி அப்படின்றப்ப உங்களுக்கு 15 டிகிரி அப்படின்றப்ப 5ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நேராக வந்து இங்கே பார்க்குறாரு. 17 டிகிரி அப்படின்றப்ப உங்களுக்கு இங்கே பார்க்குறாரு. அப்போ இந்த பக்கம் 17 டிகிரின்றப்ப கிட்டத்தட்ட எத்தனை டிகிரி இருக்குது உங்களுக்கு? 13 டிகிரி இருக்குது. அப்போ 13 டிகிரியில் இந்த பக்கம் பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து புதன் மேலே படுறதில்ல. பட் இருந்தாலும் புதனுக்கு பக்கத்தில் படும், புதன் மேலே படாது. பட் இருந்தாலும் புதன் வந்து அங்கே குருவோட வீட்டில் இருக்கிறாரு. அதை புரிஞ்சுங்க. அப்போ உச்சனோட வீட்டில் இருக்கிறாரு, அதை புரிஞ்சுங்க. ஆனால் இங்கே செவ்வாய்க்கு வந்து குருவோட பார்வை இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பெரிய அளவு இல்லை. சந்திரனுக்கும் இல்லை, அதே மாதிரி செவ்வாய்க்கும் இல்லை. செவ்வாய் வந்து இங்கே பார்க்குறாரு, குருவும் பார்க்குறாரு. ஆனால் இவங்க 2 பேரோட பார்வை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 பேரும் மிக்ஸ் ஆகுதா, 2 பேரும் கிராஸ் ஆகுதா அப்படின்னு பார்த்தா கிராஸ் ஆகலை. 2 பேரும் தனித்தனியாக பார்க்குறாங்க. அதையும் புரிஞ்சுங்க. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நான் 3ஆம் வீடை சொல்லியாச்சு. அடுத்தது 4ஆம் வீடு. 4ஆம் வீடோட ஆதிபத்தியம் அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அங்கே வீடு, வாகனம், வண்டி, சுகஸ்தானம், சொத்துக்கள் ஸ்தானம், இது இன்வெஸ்ட்மெண்ட்டு. அடுத்து அந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மொத்தத்தில் சுகஸ்தானம். அம்மா சம்மந்தப்பட்ட விஷயம். அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த வீட்டில் வந்து சந்திரனோ இல்லை வேறு அந்த ஸ்தானம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த சொந்தத்தில் வரன் வரும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஸ்ட்ராங்குன்னு நம்ம சொல்ல முடியாது. இங்கே புதன் இங்கே இருக்கிறாரு, சூரியன் வந்து நட்பு வீட்டில் இருந்தாலும் அவர் நிஷ்பலத்தில் இருக்கிறாரு.
அதையும் புரிஞ்சுங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா புதன் வந்து இந்த மாதிரி இதில் இருக்கிறாரு. அப்போ இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வி, ஏன்னா படிப்புக்கு உண்டான கிரகம் கரெக்டாக 4ஆம் வீட்டில் படிப்புக்கு உண்டான இடத்துலையே இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப இப்போ நடக்கிறது புதன் தசை. அப்போ இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா புதன் நல்லா இப்போ மூளை நல்லா வேலை செய்யும். ஆனால் ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரியாக வேலை செய்யும், கரெக்டாகவும் வேலை செய்யும், ஒரு மாதிரியாக வேலை செய்யும். அப்படின்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா 50-50 தான், கலப்பு பலன் தான். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர் வந்து உயர்கல்வி படிச்சிருப்பார். உயர்கல்வி இங்கே ஆரம்ப கல்வியில் பிரேக் ஆகிருக்கும். இங்கே உயர்கல்வியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் முடித்து புதன் சம்மந்தப்பட்ட வேலையில் தான் இந்த ஜாதகர் இருப்பார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு அதிக சுபத்துவம் இல்லைன்னாக்கா அதிகமாக பாதிப்பு இல்லாத கிரகம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த துறையில் அந்த கிரகத்தோட இதில் தான் பார்த்திங்கனாக்கா இருப்பாங்க. அப்படின்னா என்னது, எந்த கிரகம் அதிகமாக சுபத்துவமாக இருக்குது இல்லை அதிகமாக பாதிப்பு இல்லாத கிரகம் எது, அந்த கிரகத்தின் எண்ணங்களும் சிந்தனைகளும் செயல்பாடுகளும் தான் இருக்கும். ஆக மொத்தம் இந்த ஜாதகர் பார்த்திங்கனாக்கா மூளை தான் மூலதனம். என்ன காரணம், புதன் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சனி பகவானை வந்து இங்கே பாதிச்சிட்டாரு, ராகு இங்கே பிடிச்சிட்டாரு. அப்போ ராகுன்றது யார், அப்போ எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டது, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ராகு தான் வந்து சுபத்துவமாக இருக்கிறார். அப்போ குரு பார்வையினாலும், ஏன்னா ராகு வந்து எப்பயுமே இருக்கிற எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டோட அதிபதி போலவும், எந்த கிரகம் கூட இருக்கிறாங்களோ அந்த கிரகத்தோட பலனையும், எந்த கிரகம் பார்க்குறாங்களோ அந்த கிரகத்தோட பலனையும் சேர்த்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி ராகு தசையிலே இல்லை ராகு புக்தியில் ராகு அந்தரங்களில் கொடுப்பாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு ராகு எப்பப்பெல்லாம் சம்மந்தப்படுறாரோ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு நல்லது நடக்கும். ஏன்னா உங்களுக்கு சனியோட இது, சுக்கிரனோட இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா வாங்கியிருக்கா. இவரோட பார்வை மினிமம் இருக்குது. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா புரிஞ்சுங்க. ஓகே, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புதன் சம்மந்தப்பட்ட, புதன்னாக உங்களுக்கு என்னது, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட, அப்போ புதன் ராகு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவர் இருப்பார். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நான் கேட்ட உடனே ஆமாம் சார் நீங்கள் சொன்ன மாதிரி புதன் சம்மந்தப்பட்ட இதில் தான் இருக்கிறேன். அதே மாதிரி இங்கே செவ்வாய் சம்மந்தப்பட்டதில்லை. செவ்வாய்ன்றப்போ உங்களுக்கு என்னது, நெருப்பு நிலம் சார்ந்தது, நெருப்பு நிலம் யூனிஃபார்ம் சர்வீசஸ்ஸு, சிகப்பு சம்மந்தப்பட்ட, அப்போ மருத்துவம் சார்ந்த நெருப்பு சம்மந்தப்பட்ட. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அந்த எது யூனிஃபார்ம் சர்வீசஸ் சொல்லக்கூடிய அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஆர்மி, நேவி இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு செவ்வாயோட காரகத்துவம் இன்னும் நிறையா இருக்குது, செவ்வாயோட காரகத்துவங்கள். அப்போ அந்த இதுலேயும் பார்த்திங்கனாக்கா இங்கே செவ்வாய் வந்து உட்காந்துருக்கிறது பகை வீடு, சுக்கிரனோட வீடு இருந்தாலும் அவர் இயற்கை சுபர். அவர் எங்கே உட்காந்துருக்காருன்னா அவர் ராகுகிட்ட மாட்டிக்கிட்டாரு, ஒரு குறைந்த அளவு மாட்டிக்கிட்டாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவ்வாயோட இதுவும் செட் ஆகாது. அப்போ புதன் வந்து லக்னாதிபதி, அந்த புதன் வந்து 4ஆம் வீட்டில் 3 டிகிரியில் குருவோட வீட்டில் தனுசு ராசியில் உச்சமான குரு வீட்டில் புதன் உட்காந்துருக்கிறாரு. அப்போ பாருங்கள் எத்தனை விஷயங்கள் இருக்குது. அப்போ இந்த புதன் வந்து பாதிப்பு இல்லாமல் இருக்கிறாரு. இருந்தாலும் இங்கே ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, செவ்வாயோட பார்வை இங்கே இருக்குது, செவ்வாயோட பார்வை புதனுக்கு இருக்குது. அது இருக்கிறனால ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அங்கே வந்து செவ்வாயோட பார்வை வந்து கெடு பார்வை கிடையாது. ஏன்னா அவர் இயற்கை சுபர் வீட்டில் சுக்கிரனோட வீட்டில் உட்காந்து பார்க்குறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னா கெடு பார்வை இல்லை, 8ஆம் பார்வையாக பார்க்குறாரு, சிறப்பு பார்வை. அப்போ புதன் வந்து இங்கே பெருசாக பாதிக்கலை. அப்போ புதன் சம்மந்தப்பட்ட தொழில்கள், எண்ணங்கள், சிந்தனை, செயல்பாடு எல்லாமே இருக்கும். அப்போ இந்த ஜாதகருக்கு அறிவு தான் மூலதனம். அறிவை வச்சு தான் எல்லாமே இந்த ஜாதகருக்கு இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் இந்த ஜாதகர் யாரையும் நம்ப மாட்டார். இந்த ஜாதகர் என்ன புதன் அப்படின்னாலே உங்களுக்கு அதிமேதாவி அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து யார் அட்வைஸ் பண்ணாலும் கேட்க மாட்டாங்க. அட்வைஸ்னாக்கா அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா புதன் வந்து இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் இப்போ புதன் தசை நடக்குது. இந்த ஜாதகர் வந்து இது சொத்துக்கள் உண்டான இடம், சொத்துக்கும் இந்த இடம் தான். அப்போ சொத்து வந்து இந்த ஜாதகர் வந்து சம்பாதிச்சு வாங்கியிருப்பார். எப்படி இங்கேயே நான் வந்து அந்த இதை சொல்லிடுறேன். இப்போ இந்த தசைக்கு வந்து ஓரளவுக்கு நான் சொல்லிடுறேன். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இங்கே புதன் தசையில் இவருக்கு பலன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, 10ஆம் வீட்டுக்கு உடையவர், 10ஆம் வீடு என்னது, ஜீவனஸ்தானம். அந்த வீட்டுக்கு உடையவர் 4ல் உட்காந்து அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஜாதகர் வந்து
4ஆம் இடம். அப்போ 1-10க்கு உடைய புதன் வந்து அப்போ 1-10க்கு உடைய புதன் வந்து 4ல் உட்காந்துருக்கிறாரு. அப்போ 1ஆம் வீட்டு பலன்றது என்னது? இந்த ஜாதகர் சம்மந்தப்பட்டது. இந்த ஜாதகர் சொல்கிற விஷயம் அத்தனையும். அதே மாதிரி இங்கே ஜீவனம் சம்மந்தப்பட்ட விஷயம். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் வீட்டு வழியாக செய்யும். அப்போ 4ஆம் வீடுன்றது என்னது? அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வீடு, வாகனம், வண்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த புதன் தசையில் இந்த ஜாதகர் வந்து வீடு சம்மந்தப்பட்ட சொத்து சம்மந்தப்பட்டது வாங்கியிருப்பார். அது எப்படி வாங்கியிருப்பாருன்றதை நம்ம சொல்லுவோம். மொத்தத்தில் இந்த புதன் தசையில் இப்போ வந்து இந்த ஜாதகர் சொத்து வாங்கியிருப்பார். ஏன்னா இது சொத்துக்களுக்கு உண்டான இடம் 4ஆம் இடம். புரிஞ்சுங்க. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த இடத்துல 4ஆம் இடத்துல பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியாச்சு. இருந்தாலும் இங்கே சூரியன் வந்து அங்கே நிஷ்பலமாக புதன் கூட இருக்கிறாரு. அதையும் புரிஞ்சுங்க. ஆனாலும் புதனுக்கும் சூரியனுக்கும் அங்கே இணையவே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு 23 டிகிரி வித்தியாசத்தில் இருக்கிறாங்க. அதை புரிஞ்சுங்க. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் வீட்டின் ஆதிபத்தியம், அதிர்ஷ்டம், குழந்தைகள், தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, பூர்வ புண்ணியம், பூர்வீகம் சம்மந்தப்பட்டது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல வேறு என்ன இருக்குது? காதல் சம்மந்தப்பட்டது, மந்திர உபதேசங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்குது. இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் இது போதும். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீட்டோட அதிபதி அவர் அங்கே உட்காந்து ராகுக்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. ஓகே. குரு பார்வையில் இருக்குது. எல்லாம் பாவத்துவம் சுபத்துவம் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. ஓகே. அப்படி இருக்கிறப்ப அந்த இடத்துல இவருக்கு பூர்வீகத்தில் இவர் இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு பூர்வீகத்தில் இந்த ஜாதகர் இப்போ இருக்க மாட்டார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு 8-12ஆம் இடம் சுபத்துவமாக இருந்துச்சுன்னா இந்த ஜாதகர் பூர்வீகத்தில் இருக்க மாட்டார். அப்போ 8-12 அப்படின்றப்ப 8ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அந்த வீடு சுக்கிரனோட வீடு. அவர் 5ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ இந்த ஜாதகர் பூர்வீகத்தில் இருக்க மாட்டார். அப்போ 8ஆம் இடம். ஓகே. அடுத்து 12ஆம் இடம். 12ஆம் இடம் யார்? சூரியன். அந்த சூரியன் வந்து விரையாதிபதி. அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அந்த வீடு குருவோட வீடு. அவர் யார்? அவர் உச்சமாக இருக்கிறாரு. அவர் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப இந்த ஜாதக வெளிநாடு, வெளி மாநிலம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் இந்த ஜாதகர் வெளிநாட்டில் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா 8-12 சுபத்துவம் அப்படின்னாவே வெளிநாடு, வெளி மாநிலம் அந்த மாதிரி போயிடுவாங்க. இதில் வந்து இந்த ஜாதகர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப இதை புரிஞ்சுங்க. அப்போ இந்த 5ஆம் இடம் அப்படின்னாவே உங்களுக்கு பூர்வீகம், ஃபஸ்ட்டு அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்டது இந்த ஜாதகருக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து குரு, கேது, சுக்கிரன், சனி, ராகு இவங்கெல்லாம் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறாங்க. 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. 2 பேரும் சுபத்துவம் ஆகிட்டாங்க. பிரச்சனையே இல்லை, நல்லா நமக்கு எல்லாம் சூப்பராக கிடச்சிரும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னாக்கா கண்டிப்பாக இங்கே சிக்கல்கள் வரும். ஏன்னா இந்த டிகிரி எல்லாம் டிகிரின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரே டைம் இன்னொரு டைம் நான் சொல்லிடுறேன், புரிஞ்சுங்க. குருவும் சுக்கிரனும் இவங்க பார்த்துக்கிறாங்க. அப்போ குருவனால சுக்கிரனும், சுக்கிரனால குருவும் இவங்க 2 பேரும் சுபத்துவம் அடைஞ்சிக்கிறாங்க. ஏன்னா குரு வந்து 17 டிகிரி, சுக்கிரன் வந்து 13 டிகிரி. அதே மாதிரி இங்கே சனியும் ராகும் பார்த்தீங்கன்னா ஒரே டிகிரியில் இருக்கிறாங்க, 1 டிகிரி வித்தியாசத்தில் இருக்கிறாங்க. அப்போ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குரு வந்து பெருசாக பார்க்கல, ஆனால் குறைந்த அளவு பார்க்குறாங்க. குறைந்த அளவு சுபத்துவம். அப்போ பெருசாக அவங்க வந்து அங்கே சுபத்துவம் இல்லை, பட் இருந்தாலும் சுபத்துவம் தான். அதை புரிஞ்சுங்க. சனியோட பார்வை சுபத்துவமான பார்வை அங்கே கேதுக்கு இருக்குது. அதே மாதிரி கேதுக்கும் குருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எத்தனை டிகிரி வித்தியாசம்? 13 டிகிரி வித்தியாசம். அதையும் புரிஞ்சுங்க. அப்போ குருவும் கேது சேர்ந்தா அங்கே கேல யோகம் வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே கலப்பு பலனாக தான் இருக்கும். மொத்தத்தில் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயமும் கலப்பு பலனாக தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல 5ஆம் இடத்தோட ஆதிபத்தியம், அதிர்ஷ்டம், இந்த ஜாதகருக்கு அதிர்ஷ்டமும் பார்த்தீங்கன்னாக்கா 50-50 தான். இல்லைன்னா 25%, இல்லைன்னா 30%, 70%. 70% அதிர்ஷ்டம் இருக்காது, 30% இருக்கும். இல்லை 25% இருக்கும், 75% இருக்காது. இல்லை ஒரு சில டைமில் 50க்கு 50, 50-50 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இது எல்லா நேரத்துலையும் கிடையாது. இதை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, தசாபக்திக்கு தகுந்த மாதிரி, புக்தி அந்தரங்க இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அதிர்ஷ்டங்கள் எப்பயுமே வந்து நம்பி இந்த ஜாதகர் இருக்கக்கூடாது. ஏன்னா அதிர்ஷ்டத்துக்கு உண்டான இடம் 5ஆம் இடம், அங்கே பாதிப்பு அடைஞ்சிருக்குது.
சுபத்துவம் பாபத்துவம் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. அப்போ 50-50 அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி குழந்தைகள், அந்த இடத்துல குழந்தை சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொன்னோம்னாக்கா அங்கே பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை அப்படின்னாவே உங்களுக்கு சனி, சுக்கிரன், ராகு இவங்க காம்பினேஷன் இருக்குது, குரு பார்வை இருக்குது. ஆனால் இதில் செவ்வாய் சம்பந்தம் இல்லை. ஆனால் இந்த செவ்வாய் வந்து குருவோட வீட்டை பார்க்குறாரு. அது ஒன்று தானே வழியா, அது 4ஆம் வீடு தான், அதை பற்றி பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு 5ஆம் வீட்டோட சம்பந்தம் இருக்குதா, இல்லை சாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயோட சாரத்தில் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா அங்கெல்லாம் எதுவுமே கிடையாது. செவ்வாய் சம்பந்தம் இந்த 5ஆம் வீட்டோட எதுவுமே கிடையாது. என்ன ஒரு சம்பந்தம் இருக்குது. என்ன சம்பந்தம் இருக்குது? சுக்கிரன் வீட்டில் செவ்வாய் உட்காந்துருக்கிறாரு, அந்த சுக்கிரன் வந்து இங்கே 5ஆம் வீட்டில், அது ஒரு சம்பந்தம் இருக்குது. இருந்தாலும் ஒன்றும் பெருசாக அங்கே பாதிப்பு இல்லை. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா ஏன்னா இங்கே செவ்வாய் வந்து சுபரோட வீட்டில் தானே இருக்கிறாரு, அதனால் வந்து பிரச்சனை இல்லை. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயோட பார்வை கெடு பார்வை கிடையாது. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு குழந்தை சம்மந்தப்பட்டதில் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக பிரச்சனை வரும். குழந்தை சம்மந்தப்பட்டதில் பிரச்சனை இருக்கும். ஒன்று குழந்தை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம், இல்லை குழந்தையாகவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம், இல்லை அந்த குழந்தை வந்து அந்த குழந்தைக்கே சிக்கல் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். மொத்தத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இங்கே பாதிப்பு இருக்குது. சுத்தமாக இல்லைன்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது, ஆனால் குழந்தை ஏன்னா அந்த இடம் வந்து பார்த்திங்கனாக்கா 5ஆம் இடம் குழந்தைக்கு உண்டான இடம். ஆனால் அந்த குழந்தைக்கு உண்டான காரகன் வந்து பார்த்திங்கனாக்கா அங்கே உச்சமாகி வக்கரமாக இருக்கிறாரு, கேதுவோட இருக்கிறாரு. பட் கேதுவோட இணைவில் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸாக இல்லை, 13 டிகிரி விலகி இருக்கிறாரு. எல்லாம் மனசில் வச்சுங்க. அப்போ குழந்தை இருக்கும், ஆனால் குழந்தை இருந்தாலும் அங்கே குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சில சிக்கல், ஒன்று பிரிவாக இருக்கும், இல்லை அந்த குழந்தைக்கு ஏதாவது உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்கும், இல்லை மன ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்கும். மொத்தத்தில் அங்கே அந்த குழந்தைக்கு பிரச்சனை, இல்லைன்னா குழந்தைக்கே பிரச்சனை, இல்லை அந்த குழந்தை பிரிவில் இருக்கும். இது புரிஞ்சுங்க. மொத்தத்தில் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அங்கே நெகட்டிவ் இருக்குது. சுத்தமாக பாசிட்டிவ் தான் அப்படின்ற மாதிரி நம்ம எடுக்கக்கூடாது, நெகட்டிவும் இருக்குது. அப்போ அங்கேயும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் கலந்துருக்கு. அப்போ பாருங்கள், ஒவ்வொன்றா பாருங்கள், எல்லாம் கலப்பு பலனை தான் வரும். அடுத்தது அந்த இடத்துல 5ஆம் வீடு அப்படின்றப்ப அதிர்ஷ்டம் சொல்லியாச்சு, குழந்தை சொல்லியாச்சு, தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, அங்கே ஆன்மீக சிந்தனை இதெல்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே பெருசாக இருக்காது. அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா கலப்பு பலனை தான் வரும். ஆன்மீகத்துலலாம் ஃபுல்லாக கோயிலுக்கு போகிறது அந்த மாதிரி விஷயம்லாம் பெருசாக அந்த ஜாதகருக்கு பிடிக்காது, ஆனாலும் ஒரு பயம் இருக்கும். அப்போ ஆன்மீக சிந்தனை கொஞ்சம் இருக்கும். அப்போ ஆன்மீகம் சாமி பக்தி இருக்கும், ஆனாலும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றது அந்த மாதிரிலாம் இல்லை. மனசில் கொஞ்சம் பயம், சாமிக்கு ஒன்று ஏதாவது ஒன்றுனாக்கா கொஞ்சம் பயம் இருக்கும். அப்போ அந்த ஆன்மீக சிந்தனை கொஞ்சம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது. அப்போ எதுவும் பார்த்தீங்கன்னா கலப்பு தான். அடுத்தது காதல் சம்மந்தப்பட்டது. அப்போ காதல் சம்மந்தப்பட்டது அந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதுவும் கலப்பு தான். அப்போ காதல் சம்மந்தப்பட்டது அப்படின்னாவே அந்த வீட்டு அதிபதி ராகு கிட்ட மாட்டிக்கிட்டாரு. அப்போ காதல் சிந்தனை அதெல்லாம் இருக்கும். மொத்தத்தில் வந்து இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் எப்படியும் அனுபவிக்கணும். ஏன்னா ராகு தானே அங்கே டாமினேட் பண்ணுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா எப்படியும் அனுபவிக்கணும். 5ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா எப்படியும் அனுபவிக்கணும். அது நல்ல வழியோ கெட்ட வழியோ ஆக மொத்தம் நம்ம வந்து பெரிய ஆள் ஆகணும். அது குறுக்கு வழியா நல்ல வழியா அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. நம்ம பெரிய ஆள் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்குது, சூதாட்டம் இருக்குது. அப்போ ராகு அங்கே வந்து எல்லாத்தையும் பீடிச்சிட்டார் இல்லைங்களா. அப்போ அங்கே ராகு என்ன பண்ணுவார், தூக்கி விடுவார். என்னது, கேம்பிளிங் போகலாம், சூதாட்டங்களில் எவ்வளோ சூதாட்டங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி லாட்ரி இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டுக்கும் உங்களுக்கு 6ஆம் வீடு 8ஆம் வீடு, முக்கியமாக 8ஆம் வீடு கிடையாது, மெயினாக 6ஆம் வீடு தான். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா 6ஆம் வீட்டு அதிபதி அவர் தானே. அப்போ ஷேர் மார்க்கெட்டு சம்மந்தப்பட்டது, அப்போ கேம்பிளிங் சம்மந்தப்பட்டது, மொத்தத்தில் சூதாட்டத்தில் எவ்வளோ விதமான சூதாட்டம் இருக்குது. லாட்ரி சம்மந்தப்பட்டது சூதாட்டம் தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதான் சூதாட்டம் என்னங்க, உழைக்காமல் வரும் பணம். உழைக்கவே கூடாது, மூளையை மட்டும் யூஸ் பண்ணணும், நம்மளுக்கு பணம் வந்துடணும், பணம் இன்வெஸ்ட் பண்ணணும், பணத்தை போட்டு பணத்தை எடுக்கிறது, இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா உழைக்காமல் வரும் பணம். இந்த மாதிரி பணம்லாம் இவருக்கு கலப்பாக தான் வரும். அதுவும் பார்த்தீங்கன்னா கலப்பாக தான் வரும். திடீர்னு வர மாதிரி வரும், திடீர்னு பார்த்தீங்கன்னா நிறையா போயிடும். இது மாதிரி விஷயங்கள். அப்போ சூதாட்டம் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அங்கே சனி பாதிச்சிருக்கிறாரு. அப்போ சனி பாதிச்சிருக்கிறாரு, அது சரராசி அப்படின்றப்ப இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா
அந்த சனி சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அது கெமிக்கல் சம்மந்தப்பட்டது. அப்போ கெமிக்கல் சம்மந்தப்பட்டனா என்னது, அந்த ஆல்கஹால் சம்மந்தப்பட்ட கெட்ட பழக்கம் இந்த ஜாதகருக்கு இருக்கும். கெட்ட பழக்கம் சம்மந்தப்பட்டது. அப்போ எங்கே இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கலப்பு தான். முழுக்க அப்படியே அடிக்ட்ன்றது இல்லை, அதுவும் கலப்பு தான். ஒவ்வொரு நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கம்மியாக இருக்கும், ஒரு நேரத்தில் அதிகமாக இருக்கும். ஆக மொத்தம் ஒவ்வொரு எல்லா நேரமும் யூஸ் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. திடீர்னு ஒரு நாள் விட்டாருன்னா 10-15 நாள் அப்படியே விட்டுருவார். இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, எல்லாம் ராகு அங்கே பீடிச்சிட்டாரு, எல்லாம் கலப்பாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள் 7 கிரகம், சாரி 5 கிரகம். இந்த 5 கிரகம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஆப்போசிட்லேயே மாட்டிக்கிட்டாங்க. அப்போ என்னதாங்க, சுபத்துவம் பாபத்துவம் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. டிகிரி இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பிரித்து எல்லாத்தையும் பலன் எடுத்துடலாம். அதை புரிஞ்சுங்க. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சூதாட்டம் சம்மந்தப்பட்டது, அதுலேயும் பிரச்சனை. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த குடிப்பழக்கம் அப்படின்றது உங்களுக்கு சனியோட டிபார்ட்மெண்ட்டில் சனியை வந்து அங்கே கெட்டு போயிட்டாரு அப்படின்றப்ப அங்கே பிரச்சனை. ரெண்டாவது ராகு கூட சுக்கிரனும் இருக்கிறாரு. அப்போ சுக்கிரன் சனி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ராகு அப்சர்வ் பண்ணிட்டாரு. சுக்கிரன் வந்து முழுக்க அப்சர்வ் பண்ணல, முழுக்க ராகு கிட்ட மாட்டிக்கல, கொஞ்சம் மாட்டிக்கிட்டாரு. ஆனால் கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீயாக இருக்கிறாரு. அதனால தான் இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா பாதி அனுபவிப்பார், பாதி அனுபவிக்க மாட்டார். அவங்க அங்கேயும் பார்த்தீங்கன்னா கலப்பு பலன். அனுபவிக்கிறது மொத்தத்தில் அனுபவிக்கிறது அப்படின்னா 9ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது. மற்ற இப்போ நான் சொன்ன விஷயம் ஆதிபத்தியம், அதிர்ஷ்டம், பூர்வ புண்ணியம், குழந்தைகள் சம்மந்தப்பட்டது, காதல் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கும். அதை அனுபவிக்கிற இடம் 9ஆம் இடம். பாக்கியஸ்தானம். பாக்கியம்ன்றது என்னது, நம்ம அனுபவிக்கிறது, நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள், அதை அனுபவிக்கிறதுக்கு நம்மளுக்கு லக்னாதிபதி நல்லா இருக்கணும். ஓகே, அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா காதல் சம்மந்தப்பட்டது. ஏன்னா அது ஒன்று இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல. அப்போ அது என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த இடத்துல காதல் சம்மந்தப்பட்டது இருக்கும். ஆனால் ஒன் சைடு காதல் மாதிரி இருக்கும். இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த ஜாதகர் ஆணோட ஜாதகம். அப்போ இந்த ஜாதகருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள்ட்ட லவ் பண்ணுறாரு இல்லைங்களா, அவங்கள்ட்ட சொல்கிறதுக்கே இவர் வந்து எண்ணங்கள் வராது, எண்ணத்தை வெளிப்படுத்த மாட்டார். உள்ளுக்குள்ளேயே ஒன் சைடு லவ் மாதிரி இவர் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளிப்படுத்த முடியாது. என்ன காரணம், அந்த எண்ணங்கள் ஸ்தானாதிபதி பார்த்தீங்கன்னாக்கா அங்கே மாட்டிக்கிட்டாரு ராகு கிட்ட. அப்போ எண்ணத்தை வந்து வெளிப்படுத்த முடியாது. எண்ணம், மனம், இதெல்லாம் இதுக்கு உண்டான இடம் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம். அப்போ அந்த மனசு வந்து இவருக்கு எப்படி இருக்கும், லவ் வந்து சொல்லலாமா வேணாமா எல்லாம் பார்த்தீங்கன்னா மாறி மாறி. என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா அங்கே சந்திரன் மனோகாரகன் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. சந்திரன் வந்து மனோகாரகன் 29 டிகிரியில் இருக்கிறதுனால அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. இதை புரிஞ்சுங்க. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் இடத்துலேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் இருக்குது, இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். ஓகே, போதும், இது போதும் பார்த்துங்க. அடுத்து 6ஆம் இடம். 6ஆம் இடம் தனம், குடும்பம், வாக்கு, சாரி கடன், நோய், எதிரி. அப்போ அந்த கடன், நோய், எதிரிக்கு உண்டான இடம் வந்து 6ஆம் இடம். அந்த 6ஆம் இடத்தோட அதிபதி 5ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ இந்த ஜாதகருக்கு கடனும் இருக்கும், நோய் சம்மந்தப்பட்டதும் இருக்கும். அடுத்தது சில எதிரிங்களும் இருப்பாங்க. இவர் வேலை செய்யக்கூடிய இடத்துலையா இருக்கட்டும், சில எதிரிங்க வேலை சம்மந்தப்பட்டதுலையா இருக்கட்டும், கடன் பண விஷயத்துலையா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்துல சில இதெல்லாம் இருக்கும். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு முக்கியமாக வந்து வியாதி சம்மந்தப்பட்டது இருக்கும், கடன் சம்மந்தப்பட்டது இருக்கும். அது சுப கடனா அசுப கடனா அப்படின்றத நம்ம அடுத்தது பார்ப்போம். அப்போ இந்த இடத்துல வந்து கடன் சம்மந்தப்பட்டது. ஏன்னா இந்த வீட்டு அதிபதி இங்கே 5ல் உட்காந்துருக்காங்க, சுபத்துவமும் இருக்கு, பாவத்துவமும் இருக்கு இல்லைங்களா. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு சுப கடன் தான் இருக்கும், அசுப கடன் இருக்காது, சுப கடன் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 6ஆம் நோய் சம்மந்தப்பட்டது. அப்போ நோய் சம்மந்தப்பட்டது அப்படின்னு இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த புதன் தசை, இப்போ ராகு புக்தி நடக்குது இல்லைங்களா, புதன் தசை செவ்வாய் புக்தியில் நான் சொன்னேன் இந்த உங்களுக்கு வந்து ஏதாவது இந்த செவ்வாய் பக்தியில் ஏதாவது ரத்த சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை ஏதாவது வந்துச்சுங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் சார், அந்த டைமில் பிபி ரொம்ப அதிகமாகிட்டு பிரச்சனை ஆகி போச்சு, ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போ பார்த்தீங்கன்னா என்ன காரணம், செவ்வாய்க்கு புதனுக்கு ஆகாது. அப்போ செவ்வாயோட பார்வை புதனுக்கு இருக்குது, பட் இருந்தாலும் கெடு பார்வை இல்லை. அதனால செவ்வாய் பார்வை வந்து பிபி வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, ஆனால் அதுக்கு உண்டான ஸ்டெப் என்ன எடுக்கணுமோ அதை எடுத்து அதை வந்து பார்த்துக்கிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவு பாதிப்பு இல்லை. ஏன் பாதிப்பு வரல, அங்கே செவ்வாய் வந்து சுபரோட வீட்டில் இருக்கிறாரு.
அப்போ செவ்வாயோட பார்வை வந்து கெடு பார்வை கிடையாது. அப்படி இருக்கிறப்ப வியாதி வரும் சரியாகும், வியாதி வரும் சரியாகும், இப்படியே தான் போயிட்டுருக்கும். அதில் முக்கியமாக வந்து புதன் தசை செவ்வாய் பக்தியில் இவருக்கு இந்த பிரச்சனை நடந்துச்சான்னு கேட்டால் எஸ் சார் அப்படின்னு சொன்னார். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா புதன் தசை ராகு பக்தியில் மனசு ஒரு நிலையவே இருக்காது, உங்களுக்கு பயங்கர குழப்பமாகவே இருப்பீங்களே, எந்த ஒரு முடிவும் தீர்க்கமாகவே எடுக்க முடியாது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு என்ன சொல்கிறது, எந்த முடிவுமே எடுக்க முடியாது, அந்த மாதிரி இருப்பீங்க அப்படின்னு சொன்னேன். ஆமாம் சார் அப்படி தான் இருக்குது, தூக்கமும் சரியாக வர மாட்டேங்குது. ஆமாம், புதன் தசை நடக்கிற எப்படி தூக்கம் வரும்? ஏன்னா புதன்னாவே அறிவுக்கு உண்டானது. ஏற்கனவே நீங்கள் லக்னாதிபதி வேறு, அவர் லக்னாதிபதி. அப்போ நீங்கள் நார்மலாகவே வந்து நல்லா சுறுசுறுப்பு, மூளை மட்டும் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் உங்களுக்கு எப்பயுமே. இதில் புதன் தசை நடக்குது, லக்னாதிபதி தசை, அது உங்களுக்கு 4ஆம் வீட்டில் வர உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே, இது அறிவு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப வந்து இப்போ புதன் தசையில் உங்களுக்கு தூக்கம் கம்மியாக தான் இருக்கும். அதில் ராகு வேறு. அப்போ ராகு வந்து உங்களுக்கு 5ஆம் வீட்டில் மனம் எண்ணம் ஸ்தானத்தில் இருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு ராகு வந்து என்ன பண்ணுவார், அவரோட பலன் எப்படி இருக்கும்? உங்களுக்கு ராகு கேது இவங்கெல்லாம் வந்து அவங்களோட பலன் அந்த வீட்டு அதிபதி போலவும், எந்த கிரகம் கூட இருக்கிறாங்களோ அந்த கிரகத்தோட பலனையும், எந்த கிரகம் பார்க்குறாங்களோ அந்த கிரகத்தோட பலனையும் எல்லாத்தையும் கவர்ந்து அப்சர்வ் பண்ணி அதோட பலன் வந்து ராகு வந்து மொத்தத்தில் கொடுப்பாரு. புரிஞ்சுங்க? ஓகே. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த 6ஆம் வீட்டோட இது நம்ம சொல்லியாச்சு. அடுத்தது 7ஆம் வீட்டை சனி பார்க்குறாரு. சனி பார்த்தாலும் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கெடுபார்வை இல்லை. இந்த ஸ்தானம் வந்து கலத்திர ஸ்தானம். அப்போ கலத்திர ஸ்தானம் அப்படின்னாவே உங்களுக்கு என்னது, கலத்திர ஸ்தானம் கணவன் மனைவி ஸ்தானம், வாழ்க்கை துணை, அதான் கணவன் மனைவி தான் வாழ்க்கை துணை. ஓகே, வாழ்க்கை துணை. அடுத்தது நண்பர்கள், பங்குதாரர்கள், சமூகம் சார்ந்த விஷயங்கள். இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த லக்னத்துக்கு இவர் யார், இவர் பாதகாதிபதி மாரகாதிபதி. அப்போ இந்த லக்னத்துக்கு குரு வந்து பாதகாதிபதி மாரகாதிபதி. அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உச்சமாயிருக்கிறாரு, உச்சமாகி வக்கரமாயிருக்கிறாரு. அவர் கேது கூட உட்காந்துருக்கிறாரு. சரி, இதை புரிஞ்சுங்க. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இது கலத்திர ஸ்தானம். அப்போ கலத்திர ஸ்தானம் அப்படின்னாவே உங்களுக்கு அந்த வீட்டு யார், ஒய்ஃபோட ஸ்தானம். அப்போ ஒய்ஃபோட ஸ்தானம் அப்படின்றப்ப இந்த ஜாதக இந்த அதிபதி, இந்த வீட்டு அதிபதி குரு வந்து லாபஸ்தானத்தில் உட்காந்துருந்தாலும் அவருக்கு வீடு கொடுத்த சந்திரன் வந்து அங்கே 29 டிகிரியில் அங்கே வலு இழக்கிறாரு. அப்போ எப்பயுமே வந்து ஒரு ஜாதகத்தில் நம்ம என்ன சொல்லுவோம், சூரியன், சந்திரன், குரு, சுக்கிரன் இவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சந்திரனை 29 டிகிரியில் அங்கே பாதிக்கிறாரு, நீச்சத்துக்கு உண்டான அமைப்பு. ப்ளஸ் சூரியன் நிஷ்பலத்தில் ஆகிறாரு. குருவும் பார்த்தீங்கன்னாக்கா கேது கூட இருக்கிறாரு. அவருக்கு இருந்தாலும் ஓகே, இங்கே சனி பார்வையில் இருந்தாலும் அங்கே சுபத்துவம் பாவத்துவம் எல்லாம் மிக்ஸ் ஆகுது. அதேமாதிரி குரு, சுக்கிரன் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சுபத்துவம் பாவத்துவம் இதெல்லாம் கலந்துருக்குறாங்க. எதுவுமே பியூராக இல்லை, எல்லாம் கலப்பு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜாதகத்தில் சூரியன், சந்திரன், குரு, சுக்கிரன் இவங்க நல்லா இருக்கணும். இங்கே 4 பேருமே பார்த்தீங்கன்னாக்கா குரு சுக்கிரன் அங்கே கலப்பாக இருக்கிறாங்க. இங்கே சூரியன் பார்த்தீங்கன்னா நிஷ்பலமாக இருந்தாலும் குருவோட வீட்டில் இருக்கிறாரு, அங்கேயும் கலப்பு தான். அதே மாதிரி இங்கே சந்திரன் வந்து சுக்கிரன் வீட்டில் இருந்தாலும் அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா 29 டிகிரியில் இருக்கிறாரு, அங்கேயும் பார்த்துங்க. செவ்வாய் பார்வையும் இருக்குது, அதையும் பார்த்துங்க. அப்படி இருக்கிற சனி பார்வையும் இருக்குது. சனி பார்வை வந்து டிகிரி வைஸ் பார்க்குறப்ப அங்கே இல்லை, பட் இருந்தாலும் அந்த ராசியை பார்க்குறாரு. இது மனசில் வச்சுங்க. ஓகே. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 7ஆம் வீடு அங்கே பாதகாதிபதி ப்ளஸ் மாரகாதிபதி குரு, அவர் வந்து இன்னொரு மாரகஸ்தானமான கடகராசியில் போய் உட்காந்துருக்கிறாரு, சந்திரன் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அந்த சந்திரன் என்ன ஆகிட்டாரு, அந்த சந்திரன் பார்த்தீங்கன்னாக்கா வலு இழக்கிறாரு, அவர் 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ மாரகாதிபதி 2ஆம் வீட்டில், மாரகாதிபதி குருவும் சந்திரனும் மாரகாதிபதியாக வருவாங்க. ஏன்னா உபய லக்னம் இல்லைங்களா, உபய லக்னத்துக்கு 7 11. அப்போ 7 8 9 10 11. அப்போ 7 11 பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மாரகாதிபதி. அந்த மாரகாதிபதி எங்கே உட்காந்துருக்கிறாரு, அவர் 2ஆம் வீட்டில் சந்திரன் உட்காந்துருக்கிறாரு. குரு வந்து லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. அந்த லாபஸ்தானமும் பார்த்தீங்கன்னாக்கா அது மாரகாதிபதி. அந்த வீட்டில் கேது உட்காந்துருக்கிறாரு. கேது உட்காந்துருந்தாலும் அந்த குரு வந்து மாரகாதிபதியை சனி பார்க்குறாரு. சனி பார்வை சுபத்துவ பார்வை. எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும்.
நீங்கள் மைண்டை வந்து நல்லா ஸ்பீடாக வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே பலன் நீங்களே எடுக்கலாம். இன்னும் யாரும் சொல்லிக் கொடுக்கவே வேண்டியதில்லை. நீங்களே வந்து இந்த பேசிக்கான அடிப்படையான விஷயங்களை மட்டும் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்களே ஆராய்ச்சி பண்ணலாம். என்ன அந்த அந்த பேசிக்கான விஷயத்த நல்லா ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா அதை வச்சு நீங்களே வந்து நிறைய வீடியோங்களை பார்த்து ஈஸியாக கற்றுக்கலாம். ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. ஆனால் அந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருக்கணும், ஈடுபாடு இருக்கணும். ஈடுபாடு இருக்கணும்னாக்கா ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் ஈடுபாடு இருக்கும். அதை புரிஞ்சுங்க. சரி, ஓகே. அப்படி இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் வீடு வாழ்க்கை துணையோட இடம். அப்போ வாழ்க்கை துணை இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா சிக்கல். அங்கேயும் பார்த்தீங்கன்னா 50-50. திடீர்னு பிரியறது, திடீர்னு சண்டை போடுறது, அப்புறமா சேர்ந்துக்கிறது, திடீர்னு பிரியறது, சேர்ந்துக்கிறது, சண்டை போடுறது, இப்படியே மாறி மாறி தான் இருக்கும். அது புரிஞ்சுங்க. அப்போ அந்த 7ஆம் இடம் நண்பர்களும் அதே மாதிரி தான். ஒரு நிரந்தரமான நண்பர்கள் இந்த ஜாதகருக்கு இருக்க மாட்டாங்க. நிரந்தரமான நண்பர்களுக்கு இருந்தாலும் குரு இங்கே பார்க்குறாரு. அந்த குரு பார்க்குறதுனால தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து அந்த பிரிவு கம்ப்ளீட்டாக பிரிவு பர்மனெண்ட்டாக பிரிவு அப்படின்ற மாதிரி இருக்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா குரு பார்வை 7ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிறனால தான் உங்களுக்கு சனி பார்வையும் இருக்குது. அதையும் புரிஞ்சுங்க. சனி பார்வையும் இருக்குது, குரு பார்வையும் இருக்குது. அப்போ அங்கே கலப்பு தான். இங்கேயும் பாருங்கள் கலப்பு வந்துருச்சு. பாபத்துவமும் சுபத்துவம் ரெண்டும் மிக்ஸ் ஆகுது. அப்போ 7ஆம் இடத்தோட பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டும். அப்போ அந்த வீடு மாரகாதிபதி ப்ளஸ் பாதகாதிபதி எல்லாம் மிக்ஸ் ஆகுது. அப்போ எப்பயுமே வந்து அந்த பாதக ஸ்தானத்தில் வந்து எந்த கிரகமாவது, அதை முக்கியமாக அந்த பாதகாதிபதியே அங்கேயே இருந்து ரொம்ப சுபத்துவமாக இருந்தால் தான் பாதகத்தை பண்ணுவார். இப்போ பாதகாதிபதி இங்கேயே இருக்கிறாருன்னு வைங்க. யார்? குரு வந்து இங்கேயே இருக்கிறாரு, தனிச்சு இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பார்வை இங்கே இல்லைன்னு வச்சுங்க. இங்கே தனிச்சு இருக்காரு, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சுபத்துவமாக இருக்கிறாரு. என்ன அங்கே நடக்கும்? என்ன அங்கே நடக்கும் சொல்லுங்கள்? 7ஆம் இடம். அந்த இடத்துல பாதக மாரக கேந்திர 3 நடக்கும். இது எப்போ நடக்கும்? தசையில் நடக்கும். இவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தாண்டி அதெல்லாம் வந்தாச்சு. இவர் பார்த்தீங்கன்னா அப்போ இந்த இடத்துல தனிச்சு வந்து குரு இருந்தாக்க உங்களுக்கு சுபத்துவமாகவும் இருந்து எந்த விதத்துலையும் பாபத்துவம் இல்லை. சனி பார்வையும் இல்லை, செவ்வாய் பார்வையும் இல்லை, சூரியன் பார்வை எந்த பார்வையும் இல்லை, சூரியன் இரவு மொத்தத்தில் பாபத்துவமே இல்லை, சுபத்துவம் தான். அது சாரம் கொடுத்தவர் வந்து பாபகரமும் இல்லை. அங்கேயும் பார்த்தீங்கன்னா சுபத்துவம் வந்துருச்சு. இல்லை எங்கேயோ இருந்து குரு பார்வை இருக்குது. குரு இங்கேயே இருந்து வேறு ஏதாவது சுக்கிரனோ இல்லை வேறு ஏதாவது இனி மொத்தத்தில் சுபத்துவம் அங்கே வந்துருச்சுனாக்கா கேந்திர மாரக பாதக 3 பார்த்தீங்கன்னாக்க நடக்கும். எப்போ நடக்கும்? தசையில் நடக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் ஜாதகம் ஏற்கனவே வந்து நான் சொல்லியிருக்கேன். முன்னாள் முதலமைச்சரோட ஜாதகத்தை போட்டு நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன். அந்த ஜாதகத்தை போட்டு அப்போ அந்த கேந்திர மாரக மிதுன லக்னம் குரு இங்கே இருப்பார் தனிச்சு. எந்த விதத்துலையும் பார்த்தீங்கன்னா சுபத்துவம் இல்லை, பாபத்துவம் இல்லை, சுபத்துவம் தான். கரெக்டாக தசை வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு. அப்போ இங்கே இருந்தால் இங்கே என்ன நடக்கும்? 7ஆம் இடம் பாதிக்கும். கேந்திராதிபத்திய தோஷம் மட்டும்னா 7ஆம் இடம் பாதிக்கும். அப்போ 7ஆம் இடம் என்னது? அங்கே திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நெகட்டிவ், நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இணக்கமாக இருக்க மாட்டாங்க, பங்குதாரர்கள் விஷயத்தில் பிரச்சனை, சமூகம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை, முக்கியமாக கலத்திரத்தில் பிரச்சனை. கலத்திரம் மீன்ஸ் வாழ்க்கை துணை விஷயத்தில் பிரச்சனை. இது இங்கே நடக்கும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த வீட்டு அதிபதி இங்கே போய் உட்காந்துருக்கிறாரு. லாபஸ்தானத்தில் உட்காந்துருந்தாலும் அது இன்னொரு மாரகாதிபதி வீடு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பாதகம் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா கலப்பாக தான் இருக்கும். இங்கே சனி பார்வையும் இருக்குது,
குரு பார்வையும் இருக்குது. அப்போ இங்கே கலப்பாக தான் இருக்கும். அடுத்தது 8ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய், அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயை பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ 8ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து, மரணம், மரணத்துக்கு நிகரான கண்டம், திடீர்னு மேலே அந்த கீழே வருது, விபத்து எந்த ரூபத்தில் வருதுன்னே தெரியாது. இதெல்லாம் கெட்ட விஷயங்கள். நல்ல விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத பணவரவு, எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், வெளிநாடு, வெளி மாநிலம், வெளிநாட்டிலே போய் செட்டில் ஆகுறது, வெளிநாட்டிலே பார்த்தீங்கன்னாக்கா க்ரீன் கார்டை வாங்கிடுறது, அங்கேயே பார்த்தீங்கன்னாக்கா குடியுரிமை வாங்கிடுறது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கெட்ட ஆதிபத்தியம், நல்ல ஆதிபத்தியம் ரெண்டும் கலந்தது. அப்போ இந்த வீட்டு அதிபதி இங்கே 9ஆம் வீட்டில் போய் உட்காந்துருக்கிறாரு. அப்போ 9ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாருன்னா இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக இங்கே பாக்கியஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கிறாரு. அந்த பாக்கிய அதிபதி சுக்கிரன் வந்து இங்கே 5ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா எண்ணங்கள், மனம் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு இதாக இருந்தாலும் இந்த ஜாதகர் எந்த ஒரு அனுபவிக்கிற விஷயமா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், எந்த ஒரு அனுபவிக்கிற விஷயமா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மொத்தத்தில் இந்த ஜாதகர் மறைமுகமாக தான் எல்லாத்தையும் ஒரு பண்ணுவார். எல்லாம் டோட்டலாக இவருக்கு வந்து ஓப்பனாக வெளிப்படையாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு, வெளிப்படையாக வந்து மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரி என்ஜாய் பண்ணுன்றது இந்த ஜாதகர் விரும்ப மாட்டார். எல்லாம் மறைமுகமான என்ஜாய்மெண்ட்டு தான் இருக்கும். அப்போ இந்த 8ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ 9ஆம் வீடு பாக்கியஸ்தானம். அப்போ பாக்கியஸ்தானம் அப்படின்றப்ப இப்போ நடக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா புதன் தசை. அப்போ இந்த ஜாதகர் 10ஆம் வீட்டு ஆதிபத்தியம், 10ஆம் வீட்டு ஆதிபத்தியம் என்னதுங்க? ஜீவனஸ்தானம். அப்போ ஜீவன்றது வந்து பணம் சம்பாரித்து அவர் வந்து பார்த்திங்கனாக்கா சொத்து வாங்கியிருக்கிறாரு. என்ன சொத்து வாங்கியிருக்கிறாரு? இவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம், கடன் வாங்கியிருக்கிறாரு. அப்போ இது இந்த வீட்டு அதிபதி செவ்வாய் இங்கே உட்காந்துருக்கிறாரு. அப்போ இங்கே சுக்கிரன், இந்த வீட்டு அதிபதி சுக்கிரன், அவர் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உட்காந்துருக்காரு. அப்போ எண்ணங்கள், மனங்கள் ஸ்தானத்தில் வந்து மனம் ஸ்தானத்தில் இங்கே உட்காந்துருக்கிறாரு. அப்போ இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா கடன் வாங்கி அவர் பாக்கியஸ்தானத்தில் உட்காந்துருக்கக்கூடிய செவ்வாய் அப்படின்ற இடத்துல ஒரு நிலம், அந்த நிலத்து மேலே வீடு. அப்போ மொத்தமாக நிலம் மேலே வீடு. அப்போ வீடுன்றது சுக்கிரனோட வீடு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிலம்ன்றது யார்? செவ்வாய். வீடுன்றது சுக்கிரன். அவர் 5ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறார். பெரிய அளவு பாதிப்பு இல்லை. அந்த பெரிய அளவு பாதிப்பு இல்லை அப்படின்றனால தான் உங்களுக்கு கடன் வாங்கியிருக்கிறாரு. கடன் வாங்கி லோன் வாங்கி இவர் வீடு வாங்கியிருக்கிறாரு. அப்போ சுக்கிரன் சம்மந்தப்பட்ட இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்திருக்கும். ஓகே, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இது புரிஞ்சுங்க. அடுத்தது மொத்தத்தில் இந்த ஜாதகருக்கு எந்த ஒரு இந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அனுபவிக்கிறது எல்லாமே மறைமுகமாக தான் இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக வெளியே வராது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் வீட்டோட அதிபதி தான் 5ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எண்ணங்கள், மனங்கள் இதெல்லாம் அப்பப்போ மாறி டபுள் இதில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுக்கு உண்டான மனோகாரர்கள் சந்திரன் பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் வீட்டில் இருந்து மொத்தத்தில் குடும்பஸ்தானத்திலேருந்து டோட்டலாக பொருளாதார ரீதியில் பெரிய அளவு பிரச்சனை இல்லைனாலும் மற்ற விஷயத்தில் ரெண்டுமே நெகட்டிவ். பேச்சு மாற்றி பேசுகிறது, ப்ளஸ்ஸு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். மொத்தத்தில் அங்கே குடும்பம் பார்த்திங்கனாக்கா ஒரு நிம்மதியாக இருக்காது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே, அப்படி இருக்க குடும்பத்தில் நிம்மதி இல்லை, இல்லைன்னா குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கணும் அந்த மாதிரி. ஏன்னா அங்கே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 2ஆம் வீட்டு அதிபதி சொல்கிறப்ப 9ஆம் வீடு பாக்கியஸ்தானன்றது என்னது? அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அந்த இடத்துல மந்திர உபதேசம், அந்த இடத்துல பெரிய மனுஷங்களோட ஆதரவு கிடைக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும். ஆனால் அப்பா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அங்கே நெகட்டிவ். ஏன்னா செவ்வாய் பகை வீடு. 2வது அப்பாவுக்கு உண்டான கிரகம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே நிஷ்பலமாக இருக்கிறாரு. அப்போ இங்கே அப்பா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நெகட்டிவ் இருக்கும். அப்போ என்ன அது உங்களுக்கு நெகட்டிவ்னா என்னது? அப்பா மகனுக்கு ஆகாது. இவர் சொல்கிற விஷயம் அவருக்கு பிடிக்காது, அவர் சொல்கிற விஷயம் இவருக்கு பிடிக்காது. மொத்தத்தில் அங்கே பிரச்சனை. அப்போ இவங்க 2 பேரும் ஒன்று பிரியணும், இல்லை அவங்க அப்பாவுக்கே பிரச்சனை வரணும். ஆனால் அவங்க அப்பாவுக்கு பிரச்சனை பெருசாக வராது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் செவ்வாய் வந்து அங்கே சுபத்துவமாக இருக்கிறாரு. சுக்கிரனோட வீட்டில் இருக்குது. அந்த சுக்கிரன் வந்து இங்கே சனி கூட ராகு கூட இருந்தாலும் பெரிய லெவலில் வந்து அங்கே பாதிப்பு இல்லை. ஏன்னா குரு பார்வையும் இருக்குது, குறைந்த அளவு சுபத்துவம். அங்கே சுபத்துவம் பாவத்தம் எல்லாம் மிக்ஸ் ஆகுது. டிகிரி வைஸ் பார்க்குறப்ப எல்லாம் கலப்பாக இருக்கிறனால அப்பாவுக்கு பெருசாக பாதிப்பு வராது. அங்கே பிரிவு இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாட்டில் இருக்கிறாரு, அவங்க அப்பா இங்கே இருக்கிறாரு. அதே மாதிரி வந்து அந்த ஜாதகர் வந்து
ஒன்றா ஒன்றா இருந்தாங்கன்னா அவங்க 2 பேரும் பேசுனாங்கனாக்கா இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சவுத் அப்படின்னாக்கா அவர் நார்த்துன்னுவார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இந்த மாதிரி ஒரு அமைப்பு. ஓகே, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பெரிய மனுஷங்களோட ஆதரவு கிடைக்கும். ஏன்னா பெரிய மனுஷங்களோட ஆதரவு கிடைச்சனால தான் இந்த ஜாதகர் வெளிநாடுலாம் போயிருக்கிறாரு. அதே போல் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல அப்பா சம்மந்தப்பட்ட விஷயத்துலாம் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும் இல்லையா, மற்றபடி அந்த இடத்துல அந்த வீட்டில் இருக்கிற ஆதிபத்தியங்கள்லாம் ஓரளவு ஓகே. ஆனாலும் அந்த வீட்டில் 50-50. ஏன்னா அங்கே செவ்வாய் பகை வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, அங்கேயும் 50-50 தான். அப்போ பாக்கியஸ்தானம் அப்படின்றப்ப இந்த ஜாதகர் அனுபவிக்கணும். அப்போ அனுபவிக்கிறது அப்படின்னாவே உங்களுக்கு என்னது, டோட்டலாக 50-50. அப்போ நிறைய பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு இந்த மாதிரி நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புதன் தசை ராகு புக்தி, மனசு ஒரு நிலையாக இருக்காது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆன்சைட்டி சம்மந்தப்பட்டது, அப்போ பார்த்தீங்கன்னா மனசு ஒரு நிலையாக இருக்காது, பயம் சம்மந்தப்பட்டது எல்லாம் இங்கே தைரிய வீரியம் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தோம் இல்லைங்களா. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஒரு நிம்மதியாக இருக்காது. அப்படி இருக்கிறப்ப இந்த ஜாதகருக்கு அனுபவிக்கிற விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா கலப்பாக தான் இருக்கும், 50-50 இருக்கும். அப்படி இருக்கிறப்ப இந்த ஜாதகர் பொறுத்த வரைக்கும் அந்த மந்திர உபதேசம், பெரிய மனுஷங்களோட ஆதரவு கிடைக்கிறது, அதே மாதிரி வந்து அந்த ஆன்மீக சுற்றுலா இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக இருக்காது, எல்லாம் 50-50 தான். பெரிய மனுஷங்களோட ஆதரவு கூட ரொம்ப சூப்பராக கிடைக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது, 50-50 தான். ஏன்னா செவ்வாய் வந்து பகை வீட்டில் இருக்கிறாரு, அப்பா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நெகட்டிவ். ஆக மொத்தம் எல்லாம் கலப்பு பலன் தான், எல்லாம் சூப்பராக இருக்கும்லாம் சொல்ல முடியாது, 50-50 அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 10ஆம் வீடு ஜீவனஸ்தானம். அந்த ஜீவனஸ்தானம், அப்போ ஜீவனஸ்தானம் அப்படின்னாவே உங்களுக்கு என்னது, தொழில் ஸ்தானம். அப்போ தொழில் ஏதாவது இந்த ஜாதகர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். தொழில் ஏதாவது பண்ண முடியுமா, அப்போ தொழில் எந்த மாதிரி இதில் பண்ண முடியும், தொழில் வேலை அப்படின்னாவே உங்களுக்கு புதன் சம்மந்தப்பட்டது தான். நீங்கள் புதன் ராகு தான். ஏன்னா இங்கே 5ஆம் வீட்டு இதை ஃபுல்லாகவே வந்து ராகு இது பண்ணிட்டாரு, அப்சர்வ் பண்ணிட்டாரு. அப்போ ராகு சம்மந்தப்பட்டது ப்ளஸ்ஸு புதன் சம்மந்தப்பட்டது. அப்போ எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டது, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட இது சம்மந்தப்பட்ட தொழில் வந்து உங்களுக்கு பண்ணலாம், புதன் தசையில் பண்ணலாம். இப்போயே கூட இந்த ஜாதகர் இப்போ கேட்டதுக்கு காரணம் என்ன காரணம், இந்த கேள்வியை அவர் கேட்டார் இல்லைங்களா, இப்போ நான் தொழில் செய்யலாமா அப்படி சொல்லி கேட்டார் இல்லைங்களா. புதன் தசை ராகு புத்தன் நடக்குது கரெக்டாக பாருங்கள். இப்போ தான் அவர் வந்து அந்த எண்ணமே வந்திருக்கு. ஏன்னா எண்ணங்கள் ஸ்தானத்தில் தான் பார்த்தீங்கன்னாக்கா ராகு உட்காந்துருக்கிறாரு. அப்போ அந்த எண்ணம் வந்திருக்கு. அதே போல் வந்து புதன் தசை நடக்குது. அப்போ தசாநாதன் புதன், புக்திநாதன் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்துகிறவர் ராகு. அப்போ அந்த எண்ணம் வந்திருக்கு, எப்போ பண்ணலாம் என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி, ஓகே, இது பார்த்துங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லாபஸ்தானம், லாபாதிபதி சந்திரன், அந்த வீட்டில் குருவும் கேதுவும் உட்காந்துருக்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா குரு கேது இணைவு வந்து கேல யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கேல யோகம் இருந்தாலும் அங்கே டிகிரி வைஸ் பார்க்குறப்போ 13 டிகிரி விலகி இருக்குது. அப்போ அந்த கேல யோகம்லாம் அங்கே பெருசாக வேலை செய்யாது. ஆனாலும் அந்த இடத்துல லாபங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு இருக்கும். ஆனால் இந்த ஜாதகரோட மனைவி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குரு வந்து லாபஸ்தானத்தில் இருக்க, சந்திரன் வந்து அங்கே 2ஆம் வீட்டில் உட்காந்துருந்தாலும் அங்கே குடும்பத்தில் ஒரு சிக்கலை ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து உண்டு பண்ணாலும் இந்த ஜாதகருக்கு அந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதெல்லாம், இந்த ஜாதகருடைய மனைவிக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. ஆனால் இங்கே குரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உச்சமாயி வக்கரமாயிருக்காரு, அப்படின்னா நீச்சத்தன்மைக்கு உண்டான. அப்போ லாபங்கள்லாம் பெருசாக வராது. ஆனால் பார்வையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இதை மனசில் வச்சுக்கணும். நீங்கள் பலனில் தான் வித்தியாசம் இருக்கும் ஒழிய பார்வையிலலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. 5ஆம் பார்வை கரெக்டாக இருக்கும், 7ஆம் பார்வையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது, அடுத்தது 9ஆம் பார்வையும் கரெக்டாக இருக்குது. பார்வையிலலாம் எந்த மாற்றமும் வராது. அங்கே பலனில் தான் பார்த்தீங்கன்னாக்கா மாறும். அப்போ பலனில் மாறினா இங்கே என்னது, இங்கே லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார். மாரகாதிபதி, கலஸ்திர ஸ்தானாதிபதி, பாதகாதிபதி எல்லாம் அவர் தான். அவர் போய் லாபஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கிறாரு. அப்போ லாபாதிபதி சந்திரன். அப்போ இங்கே போய் அங்கே உட்காந்துருக்கிறாரு. அவர் உச்சமாயி வக்கரமாக இருக்கிறாருன்னா அவர் நீச்சத்துக்கு உண்டான பலனை செய்வார். அப்போ லாபங்கள்லாம் பெருசாக இருக்காது. குரு எப்பப்பெல்லாம் சம்மந்தப்படுறாரோ அப்போல்லாம் வந்து பெருசாக இருக்காது. அப்போ குரு வந்து அந்தளவுக்கு அங்கே பெரிய லெவலில் அங்கே முன்னேற்ற மாட்டார். ஆனால் கேது தசை, அடுத்து வர கேது தசை இவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த டைமில் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி நெகட்டிவாக போகும். செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு ஞானத்தை கொடுத்து, ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு ஞானத்தை கொடுத்து, ஒரு அடி விழுந்து ஒரு ஞானத்தை கொடுத்து, அதுக்கப்புறமா வந்து ஒரு உணர்த்தி,
இவர் புரிஞ்சுக்குவார். ஓ இதுதான் மேட்ரா அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக இனிமேல் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றது இவரே புரிஞ்சுக்குவார். இதை தான் கேது வந்து பண்ண போகிறார். அவரே கேது வந்து ஒரு கையை பிடிச்சி ஒருத்தர் தூக்க மாட்டார். கீழே விழுந்தியா நீயே ஏந்திரி அப்படின்னு சொல்லி அது எப்படி ஏந்திரிக்கணும்னு அந்த ஐடியா தான் சொல்லுவார் ஒழிய, மற்றபடி அந்த ஐடியான்றது என்னதுங்க, கஷ்டத்தை கொடுப்பாரு. அதில் கீழே விழு ஏந்திரி ஏந்திரி ஏந்திரிலாம் சொல்ல மாட்டார். கீழே விழுந்தாவே ஆட்டோமேட்டிக்காக கையை மூணிக்கின்னு இப்படி ஏந்திரிக்கிறாங்க இல்லைங்களா, அதை வந்து செய்ய வைப்பார் கேது. இந்த ஞானத்தை தான் கொடுப்பாரு. அந்த அறிவு வேற ஞானம் வேற. அறிவுன்றது வேற ஞானம் வேற. அப்போ அந்த ஞானத்தை கொடுப்பாரு. அந்த ஞானத்தை கொடுத்தாவே ஆட்டோமேட்டிக்காக திருப்பி அந்த தப்பை நம்ம பண்ணுவோமா, பண்ணவே மாட்டோம். அதுதான் ஞானக்காரகன். அப்போ இந்த இடத்துல குரு கேது இணைவு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஞானத்தை கொடுப்பாரு. அப்போ அந்த கேது தசையில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரியாக இருக்கும், செகண்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து அந்த டைமில் லாபங்கள்லாம் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அடுத்தது 12ஆம் இடம். 12ஆம் இடத்தோட அதிபதி விரையாதிபதி யார்? சூரியன். அந்த சூரியன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. இப்போ 4ஆம் வீடு அப்படின்றது என்னது, உங்களுக்கு அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், படிப்பு, மேற்படிப்பு, அதாவது உயர்கல்வி, வீடு வாகனம் வண்டி சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 12ஆம் இந்த 4ஆம் வீட்டு ஆதிபத்தியம் அந்த வீட்டில் வந்து இங்கே உட்காந்துருக்கிறாரு. அங்கே உட்காந்து இருந்தாலும் அங்கே பார்த்தீங்கன்னா 26 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ 26 டிகிரியில் உட்காந்துருக்கனால ஒன்றும் பெருசாக பாதிப்பு வராது. அப்போ வீட்டுக்கு இப்போ லோன் போட்டு வீடு வாங்கினாலும் அதை வந்து முடிப்பானா முடிக்க மாட்டானா அப்படின்னு நம்ம நினச்சாக்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக முடிக்கும். பட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த இடத்துல வந்து 26 டிகிரியில் இருக்கிறனால அவர் பார்த்தீங்கன்னாக்கா டிகிரி பார்த்தாக்க உங்களுக்கு ராகும் சூரியனும் எத்தனை டிகிரி வித்தியாசம் இருக்கிறாங்க பாருங்கள். 4, இதில் ஒரு 4, அதில் ஒரு 8 டிகிரி வித்தியாசம். அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து ஒவ்வொன்றுக்கும் கணக்கு போட்டுக்கணும். கணக்கு போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பலன் எடுத்துக்கணும். ஏன்னா ஒவ்வொன்றும் நம்ம சொன்னோம்னாக்கா இது பார்த்தீங்கன்னாக்கா 10 மணி நேரம் ஆனாலும் இது முடியாது. ஒவ்வொன்றுக்கும் ரொம்ப டெப்த்தில் போய் சொன்னோம்னாக்க முடியாது. நான் சும்மா மேலோட்டமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த விரயஸ்தானத்தை செவ்வாய் பார்க்குறாரு. அந்த விரையாதிபதி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே குருவோட வீட்டில் உட்காந்துருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த வீட்டு அதிபதி உச்சம் ஆயிட்டாரு, அது கேதுவோட சேர்ந்துருக்கிறாரு, கேல யோகத்துக்கு உண்டான அமைப்பில் இருக்கிறாரு. இருந்தாலும் கேல யோகம் வேலை செய்யாது. அப்போ டிகிரி பார்த்துங்க. அப்போ அங்கே குருவோட பார்வை வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் குருவோட பலனில் வித்தியாசம் இருக்குது. அப்போ அவர் வந்து உச்சமாகி வக்கரமாயின்னாக்கா நீச்சத்துக்கு உண்டான பலனை செய்வார். அதை மறுபடியும் நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா இதை நீங்கள் மாற்றி புரிஞ்சிக்கக்கூடாது. அப்போ குரு வந்து உச்சமாகி வக்கரமாயிட்டா அப்போ நீச்சம் ஆயிட்டாரா? நீச்சம்லாம் அவர் உச்சம்தான், நீச்சத்துக்கு உண்டான பலனை செய்வார். இதெல்லாம் எப்போ பண்ணுவார்? இதெல்லாம் அந்தந்த தசாபுக்தி அந்தரங்களில் இதெல்லாம் பண்ணுவார். எப்பப்பெல்லாம் அவர் சம்மந்தப்படுறாரோ அப்பப்பெல்லாம் பண்ணுவார். இதை புரிஞ்சுங்க. ஓகே, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா 12ஆம் வீட்டு ஆதிபத்தியம் அயன சயன போக சுகஸ்தானம், மோட்சஸ்தானம், விரயஸ்தானம், வெளிநாடு, வெளி மாநிலம், மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சிக்கல். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகரோட இந்த 12ஆம் வீட்டு அதிபதி சூரியன் வந்து இங்கே 4ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அங்கே நிஷ்பலமாக இருக்கிறாரு. அங்கே வலு இழந்திருக்கிறாரு. இருந்தாலும் புதன் அந்த வீட்டில் இருக்கிறதுனால அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல விதமாக தான் போயிட்டுருக்கோம். ஆனால் அந்த விரயஸ்தானாதிபதி இங்கே உட்காந்துருக்கிறாரு அப்படின்றப்ப அயன சயன போக சுகஸ்தானம், இங்கே செவ்வாய் பார்வையில் கொஞ்சம் ஏமாற்றங்கள் வரும். அதே போல் செவ்வாய் பார்வை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஏமாற்றங்கள் தான் வருமோ இல்லையா, டோட்டலாக அங்கே பிரச்சனை அப்படின்ற மாதிரி இல்லை. செவ்வாய் பார்வை அப்படின்னாவே அங்கே சுபத்துவமான பார்வை தான். ஏன்னா சுக்கிரன் வீட்டிலேருந்து பார்க்குறாரு. அப்போ அங்கே ப்ராப்பராக இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இம்ப்ராப்பராக இருக்கும், அவ்வளோதான். அதாவது என்னதுன்னா நம்ம வந்து நார்மலாக அனுபவிக்கிறத வந்து இன்டைரக்டாக அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா சில ஏமாற்றங்கள், அதாவது ப்ராப்பராக இருக்காது. எதுவுமே வந்து ப்ராப்பராக இருக்காது. அது சொல்ல தெரியல, ப்ராப்பராக இருக்காது. அப்படின்னா என்ன, எதுவுமே முறையாக இருக்காது. புரிஞ்சுக்கிட்டிங்களா? இதுதான் விஷயம். எதுவுமே வந்து முறையாக இருக்குது. அப்போ அயன சயன போகம், அப்போ போகம் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே அதனால் நிறைய விரயங்கள் ஆகும்.
அதே போல் இந்த இடத்த பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கேது வந்து 4 டிகிரியில் இருக்கிறாரு, குரு வந்து 17 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ அந்த விரையாதிபதி நிஷ்பலமாக இருக்கிறாரு. அப்படின்றப்ப அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் வந்து பெரிய லெவலில் வந்து அந்த இடத்துல இந்த 12ஆம் வீட்டு ஆதிபத்தியத்துக்கு உண்டான அமைப்பு வந்து பெரிய லெவலில் அவர் என்ஜாய் பண்ணுவார், முறையாக என்ஜாய் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி இருக்காது. எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இம்ப்ராப்பர்னால் நேர்மறையாக இருக்காது, எல்லாம் எதிர்மறையாக இருக்கும். இப்போ ஒருத்தர் வந்து காலகாலத்தில் வந்து என்னென்ன அவருக்கு நடக்கணுமோ அந்த மாதிரி நடக்காது. அதான் எப்படின்னு கேட்டால் காலகாலத்தில்ன்றது என்னது, ஃபஸ்ட்டு பிறக்கிறோம், அப்புறம் குழந்தை பருவம், அப்புறம் படிக்கிறோம், அடுத்தது பார்த்திங்கனாக்கா டிகிரி முடிக்கிறோம், அடுத்தது வேலைக்கு போகிறோம், அடுத்தது கல்யாணம் பண்ணுறோம், அடுத்தது குழந்தை பிறக்குது, அப்புறம் அந்த குழந்தைய வளர்க்குறோம், அதுக்கப்புறம் அவங்க படிக்க வைக்கிறோம், அவங்க காலேஜ் போகிறாங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறோம். இதெல்லாம் இந்த ப்ராப்பராக நடக்குது இல்லைங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாகவே இந்த ஜாதகர் எல்லா விஷயத்தையும், அது 12ஆம் இடம் மட்டும் இல்லை, டோட்டலாக எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு ப்ராப்பராக நடக்காது, எல்லாம் இம்ப்ராப்பராக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு எல்லாமே டோட்டலாகவே எல்லாம் கலப்பு பலனாக தான் வரும். 50-50, 60-40, 70-30, 55-45 இந்த மாதிரி எல்லாம் மாறி 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 எந்தெந்த கிரகங்கள் எப்படி எப்படி பாதிச்சிருக்கிறாங்க, எந்தெந்த கிரகங்கள் எப்படி எப்படி நல்லா இருக்கிறாங்க, எல்லாம் ஏதுன்றது அதுக்கு தகுந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பலன் இருக்கும். மொத்தத்தில் இந்த ஜாதகருக்கு எல்லாமே கலப்பு பலனாக தான் இருக்கும். எதுவுமே வந்து அட்வான்டேஜாகவும் இருக்காது, டிஸ்அட்வான்டேஜாகவும் இருக்காது, எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா மிக்சிங் தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் வந்து புதன் தசை ராகு புக்தி நடக்குது. இப்போ இந்த ஜாதகருக்கு மனக்குழப்பங்கள் ஜாஸ்தி இருக்கும், ஒரு ஸ்டேபிளான முடிவு எதுவுமே எடுக்க முடியாது, மொத்தத்தில் ஒரு மனசு வந்து நிம்மதியாக இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு பய உணர்வு இதெல்லாம் இருக்கும். சரி, ஓகே. இப்போ இந்த புதன் தசையில் இந்த ஜாதகருக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னாதிபதி 1-10க்கு உடையவர் 4ஆம் வீட்டில். 4ஆம் வீடு அப்படின்றப்ப உங்களுக்கு என்னது, 1ஆம் வீட்டு பலன். 1ஆம் வீடு லக்னம். அப்போ லக்னமும் 10, 1-10க்கு உடைய பலனை 4ஆம் வீட்டின் வழியாக செய்யும். அது எப்படி பண்ணும் என்னன்றது உங்களுக்கு நான் எல்லாம் அப்படியே ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருந்தீங்களா, எல்லாமே பேசிக்கான விஷயம் எல்லாம் சொல்லி ஏற்கனவே சொல்லிட்டேன். அதை பார்த்துங்க, புரிஞ்சுங்க. அடுத்த கிளாஸில் என்னன்றது பார்ப்போம். எப்பயுமே வந்து ஒரு ஜாதகத்தை ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். நான் சொல்லி கொடுத்து தான் இருப்பேன், அதில் ஒன்றும் எந்த இதுவும் இல்லை, சொல்லி கொடுத்துட்டு தான் இருப்பேன். ஏன்னா பேசிக்கான சுத்தமாக வந்து ஒன்றுமே தெரியாமல் இப்போ தான் ஜோதிடத்தில் வந்திருக்காங்க இல்லைங்களா, மெயினாக நான் அவங்களுக்காக தான் சொல்லி கொடுக்குறது சுத்தமாக வந்து. ஏன்னா ஏன் வந்து நான் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா, எனக்கு 16 வயசில் இருந்த அந்த இன்ட்ரெஸ்ட்டு, ஜோதிடத்து மேலே இருந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு இப்போ வந்து 56 வயசில் தான், 55 முடிஞ்சதில் கரெக்டாக இப்போ 1.5 வருஷம் ஆச்சு. இந்த 1.5 வருஷத்தில் தான் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஜோதிடத்தை, அப்போ 16 வயசில் அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்து எனக்கு இப்போ தான் வந்து இந்த ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயம் நடக்குது, எனக்கு அந்த அமைப்பு வந்துச்சு. இந்த ஜாதகருக்கும் ஜோதிடம் வரும், இந்த ஜாதகருக்கு கரெக்டாக ஜோதிடம் வரும். ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இந்த இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். என்ன காரணம், புதன் நல்லா இருக்கிறாரு, லக்னாதிபதி அவர் தான், புதன் நல்லா இருக்கிறாரு. புதன் எந்த விதத்தில் பாதிப்பு இல்லை, செவ்வாய் பார்வை இருக்குது, அது ஒன்று தான், அது சுபத்துவ பார்வை தான், ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது, 8ஆம் பார்வையாக இருக்குது. ஓகே, அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா குரு இந்த வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறாரு. அவர் என்ன கண்டிஷன்றதில் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். ஓகே, அதெல்லாம் நம்ம திரும்ப திரும்ப எத்தனை தடவை சொன்னாலும் அதே தான். இந்த ஜாதகருக்கு ஜோதிடம் கண்டிப்பாக வரும். ஜோதிடம் வரும் அப்படின்றனால தான் இந்த ஜாதகர் இப்போ வந்து அவர் பலன் கேட்டிருக்கிறாரு. ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயத்த ரொம்ப இந்த ஜாதகர் வந்து மற்றவங்கள்ட்ட யார்கிட்டையும் வந்து தெளிவாக பொறுமையாலாம் பேச மாட்டார். அவரோட கண்டிஷன் அந்த மாதிரி, மற்ற கிரகங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்ப இந்த ஜாதகருக்கு வந்து மற்றவங்களோட அட்வைஸ் பிடிக்கவே பிடிக்காது. அட்வைஸ்னாவே இவருக்கு எரிஞ்சு விடுவார், அட்வைஸ்னாவே அவர்கிட்ட பேச மாட்டார், ஏச்சு போயிடுவார், மொத்தத்தில் அந்த சூழ்நிலையை மாற்றிடுவார். ஏன்னா புதன் வந்து ஆதிக்கத்தில், ஏன்னா லக்னாதிபதி புதன், அவர் புதன் வந்து நல்ல விதமாக இருக்கிறார் அப்படின்றப்ப
இவங்களே பார்த்தீங்கன்னா அதி மேதாவி மாதிரி இவங்களுக்கு ஒரு இதில் இருப்பாங்க, இவங்களுக்கே எல்லாம் தெரியும். பட் இவங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலை, இவங்களோட தசாபக்தி அந்தரங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு வந்து பலன் போயிட்டுருக்கு. இதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நமக்கு நடந்துகிட்டு இருக்குது. அப்போ சில நெகட்டிவ் பாசிட்டிவ் இதெல்லாம் மிக்ஸ் ஆகி வரும். அப்படி இருக்கிறப்ப இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பலன் கேட்கறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த ஜாதகருக்கு ஜோதிடத்தின் மேலே இவருக்கு நம்பிக்கை உண்டு. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இவருக்கே ஜோதிடம் வரும். நான் சொல்ல நிறையா விஷயங்கள் அவர் கேட்குறாரு. என் வீடியோவை இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவை பார்த்தோன்னா தான் இந்த மாதிரி நான் கிளாஸ் எடுக்க ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் உடனே எனக்கு ஃபோனை பண்ணி எனக்கு வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்குற மாதிரி எனக்கு வந்து பலன் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டார். அதனால தான் வந்து இந்த ஜாதகருக்கு ஜோதிடம் வரும். எனக்கு வந்து இந்த தசை இந்த புக்தியில் தான் ஜோதிடம் வந்துச்சு. என்ன காரணம், எனக்கு புதன் வந்து நல்லா இருக்குது, இவருக்கும் புதன் நல்லா இருக்குது. அதனால் ஜோதிடத்து மேலே இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால தான் அவர் பலன் கேட்டுக்கிறாரு. அடுத்த கிளாஸில் என்னென்னு பார்ப்போம். நன்றி.